திருப்பணியாளர்களின் பணியும் வாழ்வும். உட்புகுமுன். ஏட்டின் தோற்றம். 1959 ஆண்டு ஜனவரி 25 தூய பவுல் மனம் மாறிய நாளன்று 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கம் கூட்டப்படும் என்று திருத்தந்தை 23ஆம் யோவான் அறிவிப்பு விடுத்தார். உலகளாவிய திருச்சபையின் பொது அமர்வு என்ற விதத்தில் எங்கும் சங்கத்தை பற்றிய பேச்சும் எதிர்பார்ப்பும் நிலவியது. பல்வேறு நிலையிலுள்ள திருச்சபையின் மக்கள் தங்கள் வாழ்வு மற்றும் பணி பற்றிய தெளிவுகள் கிடைக்கும் என்று நம்பி நின்றனர். பொதுச்சங்கத்துக்கான தயாரிப்பு தொடங்கியது. குறிப்பிட்ட தலைப்புகளில் விவாதித்து சிந்தித்து வர ஆயர்களுக்கு குறிப்புகள் அனுப்பப்பட்டன. அத்தலைப்புகளுள் திருப்பணியாளர் குருக்கள் பற்றி ஒரு தனித்தலைப்பு ஒதுக்கப்படவில்லை. திருப்பணியாளர் மற்றும் நம்பிக்கை கொண்டோர் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று ஒரு தலைப்பு இருந்தது. திருப்பணியாளர்கள் பற்றி தனி தலைப்பு இல்லாதது பற்றி ஆரம்பத்தில் யாருக்கும் வியப்பு இருந்தது போல் தெரியவில்லை. ஆயர்களையும் அவர்களது பணி நிலையையும் பற்றிய தெளிவுகள் முக்கியம் பெறும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். கத்தோலிக்க சேவை போன்ற பொதுநிலையினரின் பணிக்குழுக்கள் உலகெங்கும் செயல்பட்டு வந்தன. எனவே பொதுநிலையினரின் இறையியல் மற்றும் பணி ஈடுபாடு பற்றியும் சங்கத்திலிருந்து தெளிவுகள் கிடைக்கும் என்ற எதிர்நோக்கு இருந்தது. பங்குகளில், பட்டித் தொட்டிகளில் அன்றாடம் திருச்சபை பணியை நடைமுறைப்படுத்தும் திருப்பணியாளர்களின் இறையியல் மற்றும் பணி பொறுப்புகள் பற்றி அதிகமாக தொடக்கத்தில் கவலையின்றியே எல்லாரும் இருந்தது போல் தோன்றியது. சங்கத்தின் முதல் அமர்வின் விவாதங்கள் எதிர்பார்த்தது போல் வேகமாக நடைபெறவில்லை. விவாதிக்கப்பட வேண்டிய பொருள்கள் பல இருந்தன. எனவே திருப்பணியாளர்கள் பற்றி ஏற்கனவே தயாரித்திருந்தவற்றை சுருக்குமாறு பணிக்கப்பட்டது. இரண்டாம் அமர்வில் 29/11 1963 அன்று உலகமெங்குமுள்ள திருப்பணியாளர்களுக்கு ஒரு செய்தி என்று ஒரு சிறுகுறிப்பு சங்க தந்தையர் முன்வைக்கப்பட்டது. விவாதத்திற்கு நேரம் இல்லை. எனவே யாருக்காவது பரிந்துரைகள் இருந்தால் மறுநாள் காலை 10 மணிக்குள் எழுதித் தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மறுநாள் சனிக்கிழமை அமர்வுகளுக்கு விடுமுறை, எனவே திருத்தக் குறிப்புகள் வரும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. என்ன ஆச்சரியம் என்றால் மறுநாள் காலை 100க்கும் அதிகமான திருத்தங்கள் வந்து சேர்ந்தன. அத்திருத்தங்களின் மூலம் ஆயர்கள் பலரும் தங்கள் ஏமாற்றத்தை தெரிவித்திருந்தனர். அந்த செய்தியில் எந்த தெளிவும் இல்லை. திருப்பணியாளர்களுக்கு தரவேண்டிய முக்கியத்துவம் இல்லை. இத்த குழப்பமான செய்தி ஒன்றை சங்கம் திருப்பணியாளர்களுக்கு தரவேண்டாம் என்றே ஆயர்கள் சொன்னார்கள். இந்த விருப்பங்களின் அடிப்படையில் 3ஆம் அமர்வில் திருப்பணியாளர்கள் பற்றி சற்று விரிவான குறிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. 1964 அக்டோபர் 13ஆம் நாள் அது திருப்பணியாளர்களின் பணி மற்றும் வாழ்வு பற்றி 10 தீர்மானங்களாக சங்க தந்தையர் முன் வைக்கப்பட்டது. அன்று முதல் நடந்த விவாதங்களில் திருப்பம் ஏற்பட்டது. கீழ்வரும் கருத்துகள் அழுத்திக் கூறப்பட்டன. ஆயர்களுக்கும் பொதுநிலையினருக்கும் திருச்சபை இயல்பிலும் பணியிலும் சிறப்பிடம் தரப்பட்டது போல் திருப்பணியாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். எனவே அவர்களைப் பற்றி ஒரு ஏடு வெளியிட வேண்டும் என்று கோரப்பட்டது. திருப்பணிநிலை திருச்சபையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது, தொடக்கத்திலிருந்தே இருந்து வந்துள்ள என்ற தெளிவு வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. திருப்பணியாளர்கள் ஆயர்களின் சகோதர உடனுழைப்பாளர்கள், ஒத்துழைப்பாளர்கள். இந்த சகோதர பணி உறவு வலியுறுத்தப்படல் வேண்டும் என்று கோரப்பட்டது. மறைமாவட்டத்திலும் பங்குகளிலும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படல் வேண்டும். எனவே அதற்கேற்ற அமைப்புகள் முன்வைக்கப்படல் வேண்டும் என்று கூறப்பட்டது. மறைமாவட்ட அளவில் திருப்பணியாளர்கள் ஆலோசனை மன்றம், பங்களவில் பங்கு அருள்பணிப் பேரவை. இப்படிப்பட்ட முக்கியமான பரிந்துரைகளுக்குப் பின் 10 தீர்மானங்கள் அடங்கிய அந்த சிற்றேடு திருப்பி அனுப்பப்பட்டது. சற்று விரிவான ஏடு ஒன்றை உருவாக்க முயற்சி தொடங்கியது. 4ஆம் அமர்வில் அது விவாதிக்கப்பட்டது. திருத்தங்கள் செய்யப்பட்டன. சங்கம் நிறைவுறுவதற்கு முன்தினம், அதாவது 1965 டிசம்பர் 7ஆம் நாள் திருப்பணியாளரின் பணியும் வாழ்வும் என்னும் தலைப்புடன் இவ்வேடு ஏற்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு எழுதப்பட்டது? திருப்பணியாளர்கள் பற்றிய இவ்வேடு யாருக்கு எழுதப்பட்டது என்பது முக்கிய கேள்வி. ஏனெனில்
மறைமாவட்ட திருப்பணியாளரும் உளர். துறவறச் சபைகளைச் சேர்ந்த திருப்பணியாளரும் உளர். மறைமாவட்ட திருப்பணியாளர் உலகுசார் பணியாளர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இச்சொல் சங்கம் தவிர்க்கின்றது உலகு சார்ந்தது திருச்சபை சார்ந்தது என்ற இரட்டை பார்வையை சங்கம் தவிர்த்து வந்துள்ளது. சபைகளைச் சார்ந்த திருப்பணியாளரை துறவியர் என்று அழைக்கின்றோம். இந்த ஏடு முதலாக மறைமாவட்ட திருப்பணியாளர்களையே கண்முன் கொண்டுள்ளது. முன்னுரையில் இதை சுட்டிக் காட்டுகின்றது. இங்கே கூறப்படுவன யாவும் எல்லா திருப்பணியாளர்களுக்கும், சிறப்பாக மக்களிடையே அருள்பணி ஆற்றுவோருக்கும் பொருந்தும். தகுந்த மாற்றங்களுடன் துறவற திருப்பணியாளர்களுக்கும் பொருந்தும். தொடர்புடைய பிற ஏடுகள். இவ்வேடு தன்னிலே அவ்வளவு ஆழம் கொண்டது என்று சொல்ல முடியாது. இதனை முழுமையாக புரிந்திட சங்கம் வெளியிட்ட வேறு ஏடுகளை, சிறப்பாக நெருங்கிய தொடர்புடைய சில ஏடுகளை இதனுடன் இணைத்து படிக்க வேண்டும். அவையாவன: திருச்சபை பற்றிய கொள்கை விளக்கம். இது சங்கத்தின் எல்லா ஏடுகளுக்குமே அடிப்படையானது. திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம். ஆயர்களின் அருள்பணி. திருப்பணி பயிற்சி. ஏட்டின் பகுதிகளும் முக்கிய கருத்துகளும். இந்த ஏட்டின் 3 இயல்கள் ஏட்டினை 3 முக்கிய பகுதிகளாக பிரிக்கின்றனர். முதல் இயல் திருச்சபையின் பணியில் திருப்பணி நிலை என்னும் தலைப்பில் தரப்பட்டுள்ளது. திருப்பணி நிலையின் முறையான அடிப்படையை இது விளக்குகின்றது. ஆயர்கள், பொதுநிலையினர் ஆகியோரை பற்றிய ஏடுகள் அவரவர் வாழ்வு மற்றும் பணி நிலைகளின் இறையியல் அடிப்படைகளை விளக்குகின்றன. திருப்பணியாளர்களை பற்றிய ஏடும் திருப்பணி நிலையை பற்றிய இறையியல் கொள்கை விளக்கம் தர வேண்டும் என்று சங்க தந்தையர் 3-4 ஆம் அமர்வுகளில் தெளிவாக கோரினர். எனவே இப்பகுதி முதலில் தரப்பட்டுள்ளது. இந்த முதல் இயல் திருப்பணி நிலையை 3 முக்கிய கோணங்களிலிருந்து பார்க்கின்றது. திருச்சபையின் பணி என தலைப்பில் குறிப்பிட்டாலும் அதிக அழுத்தம் பெறுவது கிறிஸ்துவின் பணிதான். எனவே திருப்பணியாளர்கள் யார், அவர்களது பணி என்ன என்னும் கேள்விகளோடு தொடர்புள்ளவை. இதை கிறிஸ்தியல் பார்வை எனலாம். அடுத்து முக்கியத்துவம் பெறுவது திருச்சபை இயல் பார்வை. திருப்பணியாளரின் வாழ்வு, பணி ஆகியவை திருச்சபை என்ற கிறிஸ்துவின் உடலோடு நெருங்கிய தொடர்புள்ளவை. ஆகஸ்டு திருச்சபை இயல் பார்வையில் கூட கிறிஸ்தியல் அழுத்தமே கூடுதலாக உள்ளது. இந்த ஏட்டின் தனிச்சிறப்பு உலகியல் பார்வை எனலாம். திருப்பணியாளர்கள் உலகின் நடுவில் இருக்கின்றார்கள். மனிதர்களின் வாழ்க்கையோடும் வாழ்க்கை நிலைகளோடும் அவர்கள் தொடர்புள்ளவர்கள். எனவே ஒருவித உலகு சார்தன்மை அவர்களின் பணியிலும் வாழ்விலும் உள்ளது. அதே நேரத்தில் உலகின் மதிப்பீடுகளிலும் உலக வாழ்விலும் மூழ்கிவிடாமல் அவற்றினின்று அகன்று நிற்கவும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்பதையும் விளக்குகிறது ஏடு. இந்த உலகியல் பண்பையும் கிறிஸ்தியல் பார்வையிலிருந்து விளக்குகிறது ஏடு. 2ஆம் இயல் திருப்பணியாளர்களின் பணி பற்றி விவரிக்கிறது. திருப்பணியாளர்களின் முப்பணிகளாகிய போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, ஆளும் பணி ஆகியவை விளக்கம் பெறுகின்றன. இந்த முப்பணிகளில் எது முக்கியமானது? ஏட்டின் அமைப்பினை பார்த்தால் போதிக்கும் பணிதான் முக்கியமானது என்பதை வலியுறுத்துவது போல் உள்ளது. இதை சங்க தந்தையரும் வலியுறுத்தி மற்ற 2 பணிகளையும் 2ஆம் தரம் ஆக்கக்கூடாது என்றார்கள். ஒரு சிலர் நற்கருணையை கொண்டாடுவதுதான், அதாவது திருப்பலி ஒப்புக் கொடுப்பதுதான் மிக மிக முக்கியமான பணி என்றனர். இந்த 3 பணிகளையும் விளக்கும் போது 3யுமே இன்றியமையா பணிகள் என்றே கொள்வது ஏட்டின் தனிச்சிறப்பு எனலாம். ஒவ்வொரு பணியும் தனித்தனி சிறப்பு பெற்றது. இவ்வாறு இறைவாக்கு பணி என்பது முதன்மையானது, அதாவது முதலாவது செய்யப்பட வேண்டியது. புனிதப்படுத்தும் பணி மையமானது. நற்கருணை கொண்டாட்டம் கடவுளின் மக்கள் கூட்டத்தின் நடுநாயகமாக விளங்குகின்றது. தலைமை பணியாகிய மக்களை சமூகமாக கூட்டி எழுப்புதல் இலட்சியமானது. அதாவது அனைத்து பணிகளின் நோக்கம் மக்களை கிறிஸ்தவ நெறியிலும் அன்பிலும் இணைந்து ஒரு சமூகமாக கட்டி எழுப்புவதுதான். எனவே போதிக்கும் பணி முதன்மையானது, தூய்மைப்படுத்தும் பணி மையமானது, தலைமை பணி பணியின் இறுதி நோக்கமானது. இவ்வாறு 3 பணிகளும் இன்றியமையாதவையே என்று இவ்வேடு வர்ணிப்பது சிறப்பானது. இந்த இயலில் அடிக்கோடிட்டு காட்டப்படும் 3 கருத்துகள். முதலில் வலியுறுத்துவது இறைவாக்கு பணி. இறைவாக்கை பொதுவாகவும் கொள்கை அளவிலும் விளக்கினால் போதாது. மாறாக
என்றும் நிலைக்கும் நற்செய்தி உண்மைகளை நடைமுறை வாழ்க்கை சூழ்நிலைகளோடு இணைத்து விளக்க வேண்டும். இவ்வாறு வாழ்வுச் சூழலுக்கேற்ற இறைவாக்கு விளக்கத்தை ஏடு வலியுறுத்துகின்றது. இரண்டாவது கருத்து திருப்பணியாளர்களின் மக்கள் பணியை பற்றியது. திருப்பணியாளர்களின் இலக்கு மக்கள் யார் எனும் கேள்விக்கு பதிலுறுக்கும் ஏடு கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவர் அல்லாதாரையும் இலக்கு மக்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. ஏழைகள், வலுவற்றவர்கள் ஆகியோர்தான் இந்த இலக்கு மக்கள். இதற்கு ஏடு 2 காரணங்களை தருகின்றது. ஒன்று, இயேசுவும் ஏழை மக்களில் ஒருவராக இருந்தார் என்பது. இன்னொன்று, ஏழையருக்கு நற்செய்தி இறையாட்சியின் அடையாளம் என்பது. மூன்றாவது, திருப்பணியாளர்களின் பல்முனை உறவுகளைப் பற்றியது. திருப்பணியாளரை தனித்து நின்று அலுவல் புரியும் பணியாளராக அன்று, திருச்சபையின் பல நிலைகளில் இருக்கும் அனைவரோடும் இணைந்து செயல்படும் ஒருவராகவே இவ்வேடு பார்க்கின்றது. ஆயர்களும் திருப்பணியாளர்களுக்கும் இடையே நிலவ வேண்டியது ஒரு சகோதர உறவு. எனவே உறவையும் உரையாடலையும் வளர்க்கும் ஏற்பாடுகள் தேவை, பங்கேற்பு அமைப்புகள் தேவை என்று எடுத்துரைக்கின்றது. திருப்பணியாளர்கள் தங்களிடையே கொண்டிருக்க வேண்டிய உறவும் வலியுறுத்தப்படுகிறது. முதிர்ந்தவர்கள், இளையவர்கள் ஆகிய அனைவரும் சகோதர அன்பால் இணைந்திருப்பது தேவை. வாழ்வு முறையால் தனியாக வாழ பல வழிகளில் கட்டாயப்படுத்தப்படுவதால் நட்பினை வளர்க்கவும், வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், கூடி இறைவேண்டல் செய்யவும், பொழுதுபோக்கவும் பிற திருப்பணியாளர்களுடன் கூடி வர வேண்டும். கூடுமான இடங்களில் திருப்பணியாளரின் குழு பணிகளை ஆதரிக்கவும் இந்த ஏடு பரிந்துரைக்கின்றது. பொதுநிலையினருக்கும் திருப்பணியாளருக்கு இடையே நிலவும் உறவு தந்தை பிள்ளைகள் உறவு என்பதை விட உடன்பிறப்புகளுக்கு இடையே நிலவும் உறவு எனல் வேண்டும். எனவே உரையாடல், கருத்து பரிமாற்றம், ஆலோசனை கேட்டல் ஆகியவை தேவை. பங்கு பேரவை போன்ற பங்கேற்பு அமைப்புகளும் தேவை. இந்த அணுகுமுறை வழியாக தலைமை பண்புக்கு காலத்திற்கேற்ற பொது விளக்கம் தருகின்றது ஏடு. அதாவது தலைமை என்பது ஒரு மனிதரிலே குவிந்திருக்கும் தன்மையது அன்று, அது சமூகத்தன்மை கொண்டது. எனவே தலைமை என்பது பங்கேற்பு தலைமைதான். இதைத் தொண்டு ஏற்க வந்த இயேசுவின் வாழ்வியல் வழியில் காண இவ்வேடு நம்மை அழைக்கின்றது. 3ஆம் இயல் திருப்பணியாளர்களின் வாழ்வு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. முந்தைய 2 இயல்களின் சொல்லப்பட்டவைகளை உள்ளிட்டு அனைத்திற்கும் திருப்பணியாளர்களின் அகவாழ்வு எவ்வளவு ஆதாரமாக இருக்கின்றது என்பதையே இந்த அதிகாரம் விளக்குகின்றது. கடவுளோடு ஒன்றித்த அருள் வாழ்வியல் நிறைவுக்கு திருப்பணியாளர்கள் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாழ்வில் பொறுப்பு, பிறரோடு ஒற்றுமை, ஒத்துழைப்பு, மனத்துறவும், கற்பொழுக்கமும், ஏழ்மை ஆகிய பண்புகள் விளக்கப்படுகின்றன. இத்தகைய வாழ்வுக்கு உதவும் வழிகளை ஆயும்போது அருள் வாழ்வை வளர்க்கும் வழிகள் மட்டுமின்றி நற்படைப்பு, ஏற்ற ஊதியம், சமூக பாதுகாப்பு ஆகியவையும் தேவை என்று ஏடு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஏட்டின் மனித நேய அணுகுமுறை இங்கே தொடங்குகிறது. இலட்சியங்களை மட்டும் சுட்டிக்காட்டி அதோடு விட்டுவிடாமல் நடைமுறை வாழ்க்கையும் இந்த ஏடு கருத்தில் கொண்டுள்ளது போற்றத்தக்கது. பணி. சான் குழந்தை முதன்மை திருப்பணியாளர், கோட்டார் மறைமாவட்டம். கோட்டார் 19 மார்ச் 2001. திருப்பணியாளர்களின் பணியும் வாழ்வும் பற்றி இறை அடியாருக்கு அடியார் ஆயர் பவுல் திருச்சங்க தந்தையரோடு இணைந்து நினைவில் என்றும் நிலைக்குமாறு அருளிய அறிக்கை. முன்னுரை. திருப்பணியாளரின் பணிநிலைக்கு திருச்சபையில் உள்ள மேன்மை பற்றி இத்திருச்சங்கம் எல்லோருக்கும் ஏற்கனவே பல தடவைகளில் நினைவுபடுத்தியுள்ளது. கிறிஸ்துவின் திருச்சபையை புதுப்பிப்பதில் மிக பெரும் பொறுப்பு இப்பணிநிலைக்கு உண்டு. இப்பொறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாக கடினமாகிக் கொண்டு வருகிறது. எனவே திருப்பணியாளர்களைப் பற்றி இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வது மிக்க பயன் விளைவிக்கும் என தோன்றியது. இங்கே கூறப்படுவனையாவும் எல்லா திருப்பணியாளர்களுக்கும், குறிப்பாக மக்களிடையே அருள்பணி ஆற்றுவோருக்கு பொருந்தும். தகுந்த மாற்றங்களுடன் துறவற திருப்பணியாளர்களுக்கும் பொருந்தும். திருப்பணி நிலைக்கான திருநிலைப்பாட்டாலும் ஆயர்களிடமிருந்து பெரும் பணியாலும் ஆசிரியரும் திருப்பணியாளரும் அரசருமான கிறிஸ்துவுக்கு தொண்டு புரிய திருப்பணியாளர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அவருடைய திருப்பணியிலே பங்கு பெறுகிறார்கள். இப்பணியின் வழியே திருச்சபை இவ்வுலகில் கடவுளுடைய மக்களாகவும் கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் ஆலயமாகவும் இடையறாமல் கட்டி எழுப்பப்படுகிறது.
ஆகையால் அருள் பணிச் சூழ்நிலை ஆகியவற்றில் பல வேளைகளில் ஏற்பட்டிருக்கும் பெரும் மாறுதல்களுக்கிடையே திருப்பணியாளர்களின் பணி பயன் விளைவிக்கும் வகையில் உறுதி பெறவும் அவர்களின் வாழ்க்கைக்கு அன்னும் நன்முறையுதவி புரியவும் அத்திருச்சங்கம் பின்வருபவைகளை அறிக்கையிட்டு தீர்மானிக்கிறது. இயல் 1. திருச்சபையின் பணியில் திருப்பணிநிலை. திருப்பணிநிலையின் இயல்பு. தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகிற்கு அனுப்பப்பட்ட. யோவான் அதிகாரம் 10. இறைவாக்கியம் 36. ஆண்டவர் இயேசு தூய ஆவியினால் திருநிலைப்படுத்தப்பட்டவர். அவர் இத்திருநிலைப்பாட்டில் தம்முடைய மறையுடல் முழுவதும் பங்கடையச் செய்கிறார். நம்பிக்கை கொண்டோர் யாவரும் அவையரில் தூய அரச திருப்பணியாளர் குலமாக ஆக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு ஆவிக்குரிய பலிகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு தங்களை அழைத்தவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிக்கிறார்கள். ஆகவே முழு உடலின் பணியிலும் பங்கு கொள்ளாத உறுப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு உறுப்பும் இயேசுவை தனது உள்ளத்தில் வைத்து போற்ற வேண்டும். இறைவாக்குரைக்கும் மனப்பாங்குடன் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும். அதே ஆண்டவர் நம்பிக்கை கொண்டோரை ஓர் உடலாக ஒன்று சேர்க்கும்படி அவர்களில் சிலரை பணியாளராக ஏற்படுத்தினர். அவ்வுடல் உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. ரோமையர் அதிகாரம் 12. இறைவாக்கியம் 4. இப்பணியாளர்கள் இறைமக்களின் சமூகத்தில் திருப்பணியாளர் பணிநிலையின் தூய அதிகாரத்தை கொண்டு பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள், பாவங்களை மன்னிக்கிறார்கள். மேலும் திருப்பணிநிலைக்குரிய பணிகளை மக்களுக்காக கிறிஸ்துவின் பெயரால் வெளிப்படையாக நிறைவேற்றுகிறார்கள். ஆகவே தந்தையால் தாம் அனுப்பப்பட்டது போல கிறிஸ்து திருத்தூதர்களை அனுப்பி வைத்தார். அதே திருத்தூதர்களின் வழியாகவே அவர்களின் வழிவருபவர்களான் ஆயர்களுக்கு தம்முடைய பணியிலும் பங்கு அளித்தார். ஆயர்களோடு சார்ந்து நின்று அவர்களது பணியில் திருப்பணியாளர்கள் பங்கு கொள்கிறார்கள். இவ்வாறு திருப்பணி நிலையில் நியமிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவால் ஒப்படைக்கப்பட்ட திருத்தூது பணியை சரிவர நிறைவேற்றும் பொருட்டு ஆயர் திருநிலையுடன் ஒத்துழைப்பவர்கள் ஆகிறார்கள். கிறிஸ்துவே தம் உடலை கட்டி எழுப்புகிறார், தூய்மைப்படுத்துகிறார், ஆண்டு வருகிறார். ஆயர் நிலையுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் திருப்பணியாளர்களும் இவ்வதிகாரத்தில் பங்கேற்கின்றனர். ஆகையால் திருப்பணியாளர்களின் திருப்பணி நிலைக்கு முன்னரே கிறிஸ்தவ புகுதல் அருளடையாளங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்தான் திருப்பணியாளர்கள் பணி ஒரு குறிப்பிட்ட அருளடையாளம் வழியாக அளிக்கப்படுகிறது. திருப்பணிநிலை வழியே திருப்பணியாளர்கள் தூய ஆவியின் பூசுதலால் ஒரு தனிப்பட்டதொரு முத்திரை கொண்டு குறிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு தலையகிய கிறிஸ்துவின் பெயரால் செயல்படும்படி அவர்கள் திருப்பணியாளராகிய கிறிஸ்துவின் சாயலை பெறுகிறார்கள். திருப்பணியாளர்கள் தங்களுக்கு உரிய அளவில் திருத்துதர்களின் பணியில் பங்கு பெறுவதால் அவர்கள் மக்களிடையில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களாக இருப்பதற்கான அருளை கடவுளிடமிருந்து பெறுகிறார்கள். மக்களின் காணிக்கை தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்டு உகந்ததாகும்படி அவர்கள் நற்செய்தி திருப்பணியை செய்து வருகிறார்கள். கடவுளின் மக்களைச் சார்ந்த எல்லாரும் தூய ஆவியினால் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதால் கடவுளுக்கு உகந்த தூய ஆவியினால் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பதால் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக. ரோமையர் அதிகாரம் 12 இறைவாக்கியம் 1. தங்களையே ஒப்புக் கொடுக்க நற்செய்தியின் திருத்தூது போதனையால் கடவுளின் மக்கள் ஒருமிக்க அழைக்கப்பட்டு ஒன்று கூடுகிறார்கள். திருப்பணியாளர்களின் பணி வழியாக நம்பிக்கை கொண்டோரின் பலி ஒரே இணைப்பாளராக கிறிஸ்துவின் பலியோடு ஒன்றித்து நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவின் இப்பலி ஆண்டவர் வரும் வரை அனைத்துல திருச்சபையின் பெயரால் குருதி சிந்தாமல் அருளடையாள முறையில் நற்கருணையில் திருப்பணியாளர்களின் கைகளால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பணியாளர்களின் பணி இப்பலியையே நோக்கியே செல்கிறது, இதிலேயே நிறைவும் பெறுகிறது. ஏனெனில் நற்செய்தியை அறிவிப்பதில் தொடங்கும் அவர்களின் பணி தனது ஆற்றலையும் வலிமையையும் கிறிஸ்துவின் பலியிலிருந்து பெறுகிறது. மீட்கப்பட்ட நகர் முழுவதும், அதாவது தூயவர்களின் கூட்டமும் சமூகம் தலைமை திருப்பணியாளர் வழியாக கடவுளுக்கு பொது பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதே திருப்பணிநிலை பணியின் நோக்கம். மேன்மை மிக்க தலையின் உடலாக நாம் இருக்கும் பொருட்டு இந்த தலைமை திருப்பணியாளர் தம் துன்பங்கள் மூலம் நமக்காக தம்மையே கையளித்தார். எனவே கிறிஸ்துவில் இறை தந்தை மாட்சிமை அடைவதே திருப்பணியாளர்களின் பணி வாழ்வு ஆகியவற்றின் நோக்கம். கிறிஸ்துவில் நிறைவு பெற்ற கடவுளின் செயலை மக்கள் உணர்ந்து சுதந்திரத்தோடும்
நன்றியுள்ளத்தோடும் ஏற்று அதை தங்கள் வாழ்வு முழுவதிலும் வெளிப்படுத்துவதில்தான் இம்மாட்சிமை அடங்கியுள்ளது. ஆகையால் திருப்பணியாளர்கள் இறைவேண்டல் செய்யும் போதும், ஆராதிக்கும் போதும், வார்த்தையை போதிக்கும் போதும், நற்கருணை பலியை ஒப்புக் கொடுக்கும் போதும், மற்ற அருளடையாளங்களை வழங்கும் போதும், மக்களுக்காக வேறு எப்பணியை செய்யும் போதும் கடவுளின் மாட்சிமை அதிகரிக்கவும் மக்களை இறை வாழ்வில் வளர்க்கவும் உதவுகிறார்கள். இவை யாவும் கிறிஸ்துவின் பாஸ்காவிலிருந்தே தோன்றுவதால் அதே ஆண்டவரின் மாட்சிமிக்க வருகையின் போது தந்தையாகிய கடவுளிடம் அவர் தமது ஆட்சியை ஒப்படைக்கும் வேளையில் நிறைவு பெறும். உலகில் திருப்பணியாளர்களின் நிலைமை மனிதரிடமிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்பட்ட திருப்பணியாளர்கள் மற்ற மனிதர்களுடன் சகோதரர்களாக வாழ்கின்றார்கள். இவ்விதமே இறைமகனாம் ஆண்டவர் இயேசுவும் தந்தையினால் மனிதர்களிடம் அனுப்பப்பட்ட மனிதராக நம்மிடையே வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் தம்முடைய சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆகஸ்ட் விரும்பினார். தூய திருத்தூதர்கள் ஏற்கனவே அவரை பின்பற்றினார்கள். பிற இனத்தாரின் போதகரும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவருமான ரோமையர் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 4. தூய பவுல் எல்லாரையும் மீட்கும் பொருட்டுத்தாம் எல்லோருக்கும் எல்லாம் ஆனதாகச் சான்று பகருகிறார். தங்களின் அழைத்தலாலும் திருநிலைப்பாட்டாலும் புதிய ஏற்பாட்டின் திருப்பணியாளர்கள் ஒருவிதத்தில் கடவுளின் மக்களுக்குள்ளேயே பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரிவுநிலை கடவுளின் மக்களிடமிருந்தோ வேறு எந்த மனிதர்களிடமிருந்தோ அவர்களை பிரிப்பதற்காக அன்று, மாறாக ஆண்டவர் எந்த பணிக்காக அவர்களை அழைத்திருக்கிறாரோ அதற்கு அவர்கள் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே. அவர்கள் இவ்வுலக வாழ்வு அல்லாது மற்றொரு வாழ்வுக்கு சாட்சிகளாகவும் அவ்வாழ்வை வழங்குவோர்களாகவும் திகழாவிட்டால் கிறிஸ்துவின் பணியாளர்களாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் மனிதர்களின் வாழ்க்கையோடும் வாழ்க்கை நிலைகளோடும் தொடர்பற்றவர்களாயிருந்தால் அவர்கள் மனிதருக்கு பணி செய்ய முடியாது. அவர்களது பணியின் தனிப்பட்டதொரு தன்மையே அவர்கள் இந்த உலகுக்கு ஒத்தவர் ஆகாதிருக்க கோருகிறது. ஆயினும் அதே வேளையில் இவ்வுலகில் அவர்கள் மக்கள் நடுவில் வாழ வேண்டியிருக்கிறது. நல்ல அருள் பணியாளர்கள் என்ற முறையில் தங்கள் மக்கள் குழுவை சேராதவர்கள் கிறிஸ்துவின் குரலுக்கு செவி கொடுத்து ஒரே ஆயினும் ஒரே மக்கள் குழுவும் உண்டாகும் பொருட்டு அவர்கள் அம்மக்கள் குழுவையும் கூட்டி சேர்க்க வேண்டியிருக்கிறது. இதயத்தில் கனிவு, நேர்மை, நிலையான உறுதியான மனம், நீதியின் மேல் தொடர்ந்த அக்கறை, மனித நேயம் போன்ற மனித வழக்கிலே நன்றாக மதிக்கப்படும் பண்புகள் இக்குறிக்கோளை அடைவதற்கு பெரிதும் உதவி புரிகின்றன. இப்பண்புகளையே திருத்தூதர் பவுல் பரிந்துரைக்கிறார். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவாக்கியம் 8 இயல் 2. திருப்பணியாளர்களின் அலுவல்கள். திருப்பணியாளர்கள் இறைவாக்கு போதகர்கள் ஆவார். கடவுளின் மக்கள் முதலில் உயிருள்ள கடவுளின் வாக்கினாலேயே ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். இவ்வாக்கை திருப்பணியாளர்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது முற்றும் சரியே. நிறைவாழ்வு அடைய முதலில் எவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே ஆயரின் உடனுழைப்பாளர்கள் என்னும் முறையில் திருப்பணியாளர்கள் கடவுளின் நற்செய்தியை எல்லோருக்கும் போதிப்பதை தங்கள் முதற்கடமையாக கொண்டுள்ளார்கள். இவ்விதம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு அதிகாரம் 16 இறைவாக்கியம் 15 என்ற ஆண்டவரின் கட்டளை நிறைவேற்றி இவர்கள் கடவுளின் மக்களை உருவாக்கி வளர்க்கிறார்கள். ஏனெனில் மீட்பளிக்கும் வாக்கு நம்பாதேர் உள்ளத்தில் நம்பிக்கையை தூண்டுகிறது. நம்பிக்கை கொண்டோரின் உள்ளத்திலே நம்பிக்கைக்கு உணவாகவும் அமைகிறது. இவ்வாறு அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ரோமையர் அதிகாரம் 10 இறைவாக்கியம் 17 என்னும் திருத்தூதரின் கூற்றுக்கொப்ப நம்பிக்கை கொண்டோரின் கூட்டம் நம்பிக்கையினால் உருவாகி வளர்கிறது. ஆண்டவரில் தங்களின் மகிழ்ச்சிக்கு காரணமான நற்செய்தி உண்மையை எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள திருப்பணியாளர்கள் கடன்பட்டிருக்கிறார்கள்.
திருப்பணியாளர்கள் கடவுளை மாற்றிப்படுத்தும் முறையில் மக்கள் நடுவில் நன்னடத்தை உடையவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிறிஸ்துவின் மறைபொருளை அறிவித்து வெளிப்படையாக போதித்தாலும், கிறிஸ்துவ மறைக்கல்வி புகட்டினாலும் அல்லது திருச்சபையின் படிப்பினைகளை விளக்கினாலும், தங்கள் காலத்து சிக்கல்களை கிறிஸ்துவின் ஒளியில் ஆராய முயன்றாலும், தங்களின் சொந்த ஞானத்தை அன்று இறைவாக்கை போதிப்பதும் எல்லாரையும் மனமாற்றத்திற்கும் தூய்மை நிலைமைக்கும் வலியுறுத்தி அழைப்பதுமே என்றும் அவர்களின் கடமை ஆகும். இன்றைய உலகச் சூழ்நிலையில் திருப்பணியாளர்கள் போதிப்பது பெரும்பாலும் மிக கடினமானதே. கேட்போர் உள்ளத்தை தகுந்த முறையில் கவர வேண்டுமானால் இறைவாக்கை பொதுவாகவும் கொள்கை அளவிலும் மட்டும் விளக்கினால் போதாது, மாறாக என்றும் நிலைக்கும் நற்செய்தி உண்மைகளை நடைமுறை வாழ்க்கை சூழல்களோடு இணைத்து விளக்க வேண்டும். இவ்வாறு போதனை பணியானது கேட்போரின் பல்வேறுபட்ட தேவைகளுக்கும் போதிப்பவரின் தனிக்கொடைகளுக்கும் ஏற்ப பல வழிகளில் நிறைவேற்றப்படுகிறது. கிறிஸ்தவம் பரவாத பகுதிகளில் அல்லது குழுக்களில் நற்செய்தி போதனை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளங்களுக்கும் மக்களை ஈர்க்கிறது. கிறிஸ்தவ சமூகத்தில் குறிப்பாக தாங்கள் அடிக்கடி பெறுகின்றவற்றை சிறிது மட்டும் அறிந்தவர்களாக அல்லது சிறிதளவு நம்பிக்கை மட்டும் கொண்டவர்களாக தோன்றுபவர்களுக்கு அருளடையாளங்களை அளிக்கும் போதே இறை வார்த்தை போதனை தேவைப்படுகிறது. ஏனெனில் அவை கிறிஸ்தவ நம்பிக்கையின் அருளடையாளங்கள். அந்நம்பிக்கை இறைவாக்கிலிருந்து தோன்றி அதனாலேயே ஊட்டம் பெறுகின்றது. இது முக்கியமாக திருப்பலியில் ஆண்டவரின் இறப்பு, உயிர்த்தெழுதல் பற்றிய அறிவிப்பும் அதனை கேட்கும் மக்களின் பதில் மொழியும், தமது இரத்தத்தில் புதிய உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய கிறிஸ்துவின் கையளிப்பு பிரிக்க முடியாத விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. தங்கள் இறைவேண்டலாலும் அருளடையாளத்தை பெற்றுக் கொள்வதாலும் நம்பிக்கை கொண்டோர் கிறிஸ்துவின் இத்தற்கையளிப்பில் ஒன்றிக்கிறார்கள். திருப்பணியாளர்கள் அருளடையாளங்களை வழங்குபவர்கள். கடவுள் ஒருவரே தூயவரும் தூய்மைப்படுத்துபவரும் ஆவார். அவரே தூய்மைப்படுத்தும் வேலைக்கு தங்களையே மனத்தாழ்மையுடன் அர்ப்பணிக்கும் மனிதர்களை தம் தோழர்களாகவும் உதவியாளர்களாகவும் தேர்ந்து கொள்ள விரும்பினர். எனவே ஆயரின் பணி மூலம் கடவுள் திருப்பணியாளர்களை திருநிலைப்படுத்துகிறார். இதனால் கிறிஸ்துவின் திருப்பணி நிலையில் தனிப்பட்ட முறையில் திருப்பணியாளர்கள் பங்கு பெறுகிறார்கள். இவ்வாறு திருச்சடங்குகளை நிறைவேற்றும் போது திருவழிபாட்டிலே நமக்காகவே தமது திருப்பணியாளர் அலுவலை தம் தூய ஆவியின் மூலம் தொடர்ந்து செய்யும் கிறிஸ்துவின் பணியாளர்களாக அவர்கள் செயலாற்ற முடியும். திருப்பணியாளர்கள் திருமுழுக்கினால் மனிதர்களை கடவுளின் மக்கள் கூட்டத்தில் சேர்க்கிறார்கள். ஒப்புரவு அருளடையாளத்தினால் பாவிகளை கடவுளோடும் திருச்சபையோடும் ஒப்புரவாக்குகிறார்கள். நோயாளிகளின் எண்ணெயால் பிணியாளர்களின் துன்பத்தை தணிக்கிறார்கள். முக்கியமாக திருப்பலி நிறைவேற்றி கிறிஸ்துவின் பலியை அருளடையாள முறையில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். திருச்சபையின் தொடக்க காலத்தில் மறைச்சாட்சியென பேறு பெற்ற இக்ஞாசி சான்று பகர்வது போல எல்லா அருளடையாளங்களையும் நிறைவேற்றும் போதும் திருப்பணியாளர்கள் வெவ்வேறு வழிகளில் ஆயருடன் திருச்சபை ஆட்சி அமைப்புப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டோர் ஒன்று கூடும் போதெல்லாம் அவரை ஒரு விதத்தில் உடனிருக்கச் செய்கிறார்கள். திருச்சபையின் எல்லா பணிகளையும் திருத்தூது அலுவல்களையும் போல் மற்ற அருளடையாளங்களும் தூய்மை மிகு நற்கருணையுடன் இணைந்திருக்கின்றன, அதனையே நாடி நிற்கின்றன. உண்மையில் திருச்சபையின் அருள் வளம் முழுவதும் தூய்மை மிகு நற்கருணையில் அடங்கியிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவே நமது பாஸ்காவும் உயிர்தரும் உணவும் ஆவார். கிறிஸ்துவே நமது பாஸ்காவும் உயிர்தரும் உணவும் ஆவார். தூய ஆவியினால் உயிரூட்டப்பட்டதும் உயிரூட்டுவதுமான தமது உடலின் மூலம் அவரே மனிதர்களுக்கு உயிர் அளித்தார். இவ்வாறு மனிதர்கள் தங்களையும் தங்கள் வேலைகளையும் படைப்பு பொருள்கள் அனைத்தையும் அவரோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்குமாறு அழைக்கப்பட்டு ஆற்றுப்படுத்தப்படுகின்றனர். இவ்வாறு நற்செய்தி அறிவிப்பு பணியின் ஊற்றாகவும் சிகரமாகவும் நற்கருணை விளங்குகிறது. இதனால்தான் புகுநிலை கிறிஸ்தவர்கள் நற்கருணையில் பங்கு பெற படிப்படியாக அழைத்துச் செல்லப்படுகின்றனர். திருமுழுக்காலும் உறுதி பூசுதலாலும் ஏற்கனவே குறிக்கப்பட்ட நம்பிக்கை கொண்டோர் நற்கருணை உட்கொள்வதன் மூலம் கிறிஸ்துவில் முற்றிலும் ஒன்றிக்கிறார்கள். ஆகையால் நற்கருணை வழிபாடு நம்பிக்கை கொண்டோர் கூட்டத்தின் நடுநயமாக விளங்குகின்றது. அக்கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் திருப்பணியாளரே. திருப்பலியிலே தெய்வீக பலிப்பொருளானவரை இறை தந்தைக்கு ஒப்புக் கொடுக்கவும் அத்துடன் தங்கள் வாழ்வையும் காணிக்கையாக அளிக்கவும் திருப்பணியாளர்கள் அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள்.
நம்பிக்கை கொண்டோர் மனம் வருந்தி ஒப்புரவு அருளடையாளம் வழியாக திருச்சபையிடம் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுமாறு அருள் பணியாளராகிய கிறிஸ்துவின் மனநிலைக்கு ஏற்ப அவர்களை திருப்பணியாளர்கள் பயிற்றுவிக்கிறார்கள். இவ்வாறு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. மத்தேயு அதிகாரம் 4 இறைவாக்கியம் 17 என்ற ஆண்டவரின் சொற்களை மனதிற்கொண்டு நம்பிக்கை கொண்டோர் நாளுக்கு நாள் மேன்மேலும் அவர் மீது மனதை திருப்புவார்கள். அவ்விதமே திருவழிபாட்டு கொண்டாட்டங்களின் போது நம்பிக்கை கொண்டோர் உண்மையாகவே இறைவேண்டல் உணர்வோடு பங்கு கொள்ளும் பொருட்டு திருப்பணியாளர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரின் அருள் கொடைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப என்றும் அதிக நிறைவை நாடும் இறைவேண்டல் உணர்வை தங்கள் வாழ்வு முழுவதும் கொண்டிருக்க அவர்களை வழிநடத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை நிறைவேற்றவும் வளர்ச்சி பெற்றவர்கள் தங்களுக்கு ஏற்ற முறையில் நற்செய்தி அறிவுரைகளை கடைபிடிக்கவும் அவர்களை தூண்டுகிறார்கள். மேலும் பாடல்கள், புகழ்பாக்கள் இவற்றைக் கொண்டு ஆண்டவருக்கு உளமாற இசை பாடவும் இங்ஙனம் கடவுளும் தந்தையுமானவருக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போது நன்றி கூறவும் மக்களுக்கு திருப்பணியாளர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். திருப்பணியாளர்கள் திருப்புகழ் மாலையை வேண்டுவதன் வழியாக நற்கருணை வழிபாட்டில் இடம்பெறும் புகழ்ச்சி, நன்றி ஆகியவற்றை நாள் முழுவதும் தொடரச் செய்கிறார்கள். ஏனெனில் இப்புகழ் மாலை வழியாக தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காகவும், ஏன் அனைத்துலகிற்காகவுமே திருச்சபையின் பெயரால் கடவுளை அவர்கள் மன்றாடுகிறார்கள். இறைவேண்டல் வீடு தூய்மையானதாக இறைவேண்டல் செய்வதற்கும் திருச்சடங்குகளை நிறைவேற்றுவதற்கும் ஏற்றதாக அமைய வேண்டும். ஏனெனில் அங்குதான் தூய்மை மிகு நற்கருணை கொண்டாடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. நம்பிக்கை கொண்டோர்கள் ஒன்று கூடுகிறார்கள். நமக்காக பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நம் மீட்பராம் இறைமகனின் உடனிருப்பு நம்பிக்கை கொண்டோரின் உதவிக்காகவும் ஆறுதலுக்காகவும் வழிபடப்படுகிறது. தமது உடலின் உறுப்புகளுக்கு இறை வாழ்வை தம் மனித இயல்பின் வழியாக இடையராது ஊட்டிக் கொண்டிருக்கும் கிறிஸ்துவின் கொடைக்கு நன்றி உள்ளத்தோடு பதில் அளிக்க அருள் பணியாளர்களும் நம்பிக்கை கொண்டோரும் அவ்விடத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட கிறிஸ்தவ சமூகங்கள் தந்தை, மகன், தூய ஆவியான கடவுளை திருவழிபாடு வழியாக நாளுக்கு நாள் மிகச் சிறந்த முறையில் புகழுமாறு திருவழிபாடு பற்றிய அறிவையும் திருவழிபாட்டு கலையையும் திருப்பணியாளர்கள் முறையாக கற்றுத் தேர்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். திருப்பணியாளர்கள் இறை மக்களின் தலைவர்கள் ஆவர். தங்களுக்குரிய அதிகாரத்தால் தலைவரும் மேய்ப்பருமான கிறிஸ்துவின் அலுவலை நிறைவேற்றும் திருப்பணியாளர்கள் ஆயரின் பெயரால் கடவுளின் குடும்பத்தை ஒற்றுமையை நாடும் ஒரு சகோதரத்துவமாக ஒன்று சேர்க்கிறார்கள். தூய ஆவியில் கிறிஸ்துவின் வழியாக இறை தந்தையிடம் அதை இட்டுச் செல்கிறார்கள். மற்ற பணிகளைப் போல் இப்பணியையும் நிறைவேற்றுவதற்கு திருப்பணியாளர்களுக்கு ஞான அதிகாரம் அளிக்கப்படுகிறது. திருச்சபையின் வளர்ச்சிக்காகவே இவ்வதிகாரம் அளிக்கப்படுகிறது. திருச்சபையை கட்டி எழுப்பும் வேளையில் திருப்பணியாளர்கள் ஆண்டவரின் மாதிரியை பின்பற்றி எல்லாருடனும் சிறந்த மனித பண்புடன் பழக வேண்டும். மனிதர்களின் விருப்ப வெறுப்புகளுக்கேற்ப அன்று, மாறாக கிறிஸ்தவ கோட்பாடு, வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பொருந்தும் முறையில் திருப்பணியாளர்கள் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதைச் செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த குறுமையோடு கற்றுக்கொடு. 2 தீமோத்தேயு அதிகாரம் 4 இறைவாக்கியம் 2 என்ற திருத்தூதரின் சொற்களுக்கு இணங்க அன்பு குழந்தைகளைப் போல அவர்களை எச்சரிக்கவும் வேண்டும். எனவே கிறிஸ்தவ நம்பிக்கையை கற்பிப்பவர்கள் என்ற முறையில் திருப்பணியாளர்கள் தாங்களாகவோ பிறர் வழியாகவோ பின்வருவனவற்றை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதாவது, நம்பிக்கை கொண்டோர் ஒவ்வொருவரும் நற்செய்திக்கு ஏற்ப தங்கள் சொந்த அழைத்தலில் வளரச் செய்ய வேண்டும். உண்மையான செயல்முறை அன்பிற்கும் கிறிஸ்து நமக்கு மீட்டுத் தந்த தன்னுரிமைக்கும் தூய ஆவியின் துணையால் அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும். சடங்குகள் அழகாக அமையலாம், இயக்கங்கள் செழித்தோங்கலாம். எனினும் கிறிஸ்தவருக்கு உரிய முழு வளர்ச்சியை கொடுத்து அவர்களை உருவாக்கும் வகையில் இவை அமையவிட்டால் இவற்றால் விளையும் பயன் மிகச் சிறிது.
இவ்வளர்ச்சியை மேம்படுத்த சிறியது பெரியது என பாராமல் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தேவையானது என்ன, இறை திருவுளம் எது என கிறிஸ்தவர்கள் அறிய இயலும் வகையிலே திருப்பணியாளர்கள் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். மேலும் கிறிஸ்தவர்கள் தங்களுக்காக மட்டும் வாழக்கூடாது, புதிய கட்டளையாகிய அன்பின் நெறிகளின்படி தாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி அன்பினை பிறருக்கு வழங்க வேண்டும் என்றும் திருப்பணியாளர்கள் கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திருப்பணியாளர்கள் எல்லாருக்கும் கடன்பட்டவர்கள் எனினும் ஏழைகளையும் வலுவற்றோரையும் தங்களிடம் தனிப்பட்ட முறையில் ஒப்படைக்கப்பட்டவர்களாக அவர்கள் கருத வேண்டும். ஏனெனில் ஆண்டவரே தம்மை இவர்களில் ஒருவராக காண்பித்தார். இவர்களுக்கு நற்செய்தியை போதித்தலே மீட்பரின் பணிக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. இளைஞர்களையும் முக்கியமாக மணமக்களையும் பெற்றோரையும் திருப்பணியாளர்கள் தனி கவனத்துடன் கண்காணிக்க வேண்டும். பெரும்பாலும் கடினமான தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்தவ நெறியின்படி அதிக எளிதாகவும் முழுமையாகவும் நடத்த ஒருவருக்கு ஒருவர் உதவும்படி நட்பு கழகங்களில் அவர்கள் ஒன்று கூடுவது மிகவும் விரும்பத்தக்கதாகும். ஆண் துறவியர் மற்றும் பெண் துறவியர் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்தில் சிறப்பிடம் வகிக்கின்றனர் என்பதையும், முழு திருச்சபையின் நலனை முன்னிட்டு இவர்களின் ஆன்ம வளர்ச்சி தனி கவனிப்புக்குரியது என்பதையும் திருப்பணியாளர்கள் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். அவர்களை சர்த்தித்து ஆண்டவரில் அவர்களை தேற்ற வேண்டும். நம்பிக்கை கொண்டோரை தன் ஆள்கள் என்னும் முறையில் கவனிப்பது மட்டும் அருள் பணியாளரின் அலுவல் அன்று. உண்மையான கிறிஸ்தவ சமூகத்தை உருவாக்கும் பணியும் அவர்களுக்கு சிறப்பாக உரியது. இச்சமூகத்தை உணர்வை முறையாக வளர்க்க வேண்டுமாயின் தல திருச்சபையை மட்டுமின்றி அனைத்துலக திருச்சபையையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்தந்த இடத்து கிறிஸ்தவ சமூகம் தனது சொந்த மக்களின் நலனை மட்டும் பேணி வளர்ப்பதோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக நற்செய்தி அறிவிக்கும் ஆவலால் நிறைந்து எல்லா மக்களும் கிறிஸ்துவை அடைவதற்கான வழியை தயார் செய்யவும் வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள புகுநிலை கிறிஸ்தவர்களும் பொது கிறிஸ்தவர்களும் படிப்படியாக கிறிஸ்தவ வாழ்வை அறிந்து அதன்படி வாழ இச்சமூகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தூய்மை மிகு நற்கருணை கொண்டாட்டத்தை தனது அடிப்படையாகவும் மையமாகவும் கொண்டிராத எந்த கிறிஸ்தவ சமூகம் வளர்ச்சி பெற முடியாது. ஏனெனில் சமூக உணர்வை உருவாக்கும் எல்லா பயிற்சியும் இதிலிருந்துதான் தொடங்க வேண்டும். இக்கொண்டாட்டம் உண்மையானதும் முழுமையானதுமாக இருக்க வேண்டுமானால் பற்பல அன்பு பணிகள் செய்யவும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும், நற்செய்தி பணி புரியவும், பல வழிகளில் கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் அது இட்டுச் செல்ல வேண்டும். மேலும் அன்பு, இறைவேண்டல், முன்மாதிரி, தன்னலம் துரத்தல் ஆகியவற்றால் கிறிஸ்துவிடம் இட்டுச் செல்லப்பட வேண்டிய மக்களுக்கு திருச்சபை சமூகம் உண்மையான தாயாக விளங்குகிறது. ஏனெனில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்காதவருக்கு கிறிஸ்துவையும் அவரது திருச்சபையையும் சென்றடையும் வழியை சுட்டிக் காட்டவும், அதனை எளிதாக்கவும், கிறிஸ்தவர்களுக்கு ஊக்கமும் ஊட்டமும் அளித்து ஆன்மீக போராட்டத்தில் அவர்களை திடப்படுத்தவும் ஏற்ற சிறந்த கருவியாக இத்திருச்சபை சமூகம் அமைகிறது. கிறிஸ்தவ சமூகத்தை அமைக்கும்போது திருப்பணியாளர்கள் ஒரு கருத்தியலுக்கோ மனிதரிடையில் காணப்படும் ஒரு பிரிவுக்கோ பணிந்து உழைப்பவர்களாக ஒருபோதும் இருப்பதில்லை. மாறாக நற்செய்தியை அறிவிப்பவர்கள் திருச்சபையின் அருள் பணியாளர் என்னும் முறையில் கிறிஸ்துவின் உடலினுடைய அருள் நிலை வளர்ச்சிக்காக தங்களையே செலவிடுகிறார்கள். திருப்பணியாளர்கள் மற்றவர்களுடன் கொண்டிருக்க வேண்டிய உறவு. ஆயர் திருப்பணியாளர்கள் உறவு. திருப்பணியாளர்கள் எல்லாரும் ஆயர்களுடன் சேர்ந்து கிறிஸ்துவின் ஒரே திருப்பணி நிலையிலும் பணியிலும் பங்கு கொள்கிறார்கள். இதனால் அவர்களின் திருநிலைப்பாடு, பணி ஆகியவற்றின் ஒற்றுமை காரணமாக அவர்கள் ஆயர் குழுவுடன் திருச்சபை ஆட்சி அடிப்படையிலான ஒன்றிப்பு கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. திருவழிபாட்டை ஆயர்களுடன் இணைந்து திருப்பணியாளர்கள் கொண்டாடுவதன் மூலம் இவ்வுறவை சில வேளைகளில் சிறந்த முறையில் வெளிப்படுத்துகிறார்கள். நற்கருணை பலி கொண்டாட்டத்தின் போது ஆயர்களோடு தாங்கள் கொண்டுள்ள ஒன்றிப்பை வெளிப்படையாக அறிக்கையிடுகிறார்கள். திருப்பணியாளர்களுக்கு தூய ஆவி கொடையாக அளிக்கப்பட்டுள்ளார். எனவே ஆயர்கள் தங்கள் பணியிலும் இறைமக்களுக்கு போதித்தல், அவர்களை தூய்மைப்படுத்தல், அருள் பணிபுரிதல் ஆகிய அலுவல்களிலும் திருப்பணியாளர்களை இன்றியமையா உதவியாளர்களாகவும் ஆலோசகர்களாகவும் கொள்ள வேண்டும்.
பாலை நிலத்தில் மோசேக்கு அளிக்கப்பட்ட ஆவி முன்மதியுள்ள 70 மனிதர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இவர்களின் உதவியைக் கொண்டு எண்ணற்ற மக்கள் திரளை அவர் எளிதாக ஆண்டு நடத்தினார். இதைப்போல் தூய மனத்துடன் மக்களுக்கு உதவி அளிக்கவும் அவர்களை வழிநடத்தவும் தேவையான அருளையும் அறிவுரையும் தரும் ஆவியை திருப்பணியாளர்களாக திருநிலை பெறுவோர் மீது பொழியுமாறு செய்யப்படும் சிறப்பான திருநிலைப்பாட்டு வழிபாட்டில் ஆயருக்கும் திருப்பணியாளர்களுக்கும் உள்ள மேற்கூறிய உறவு தெளிவாகிறது. இதை திருவழிபாட்டு ஏடுகள் திருச்சபையின் பழங்காலம் தொட்டே வெளிப்படுத்துகின்றன. ஒரே திருப்பணி நிலையிலும் பணியிலும் ஒன்றித்திருப்பதால் ஆயர்கள் தங்கள் திருப்பணியாளர்களை சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் கொள்ள வேண்டும். தங்களின் ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களின் உலக வாழ்க்கைக்கான நலனிலும் சிறப்பாக அருள்வாழ்வு நலனிலும் கருத்தாயிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தங்கள் திருப்பணியாளர்கள் தூய வாழ்க்கை வாழுமாறு கவனித்துக் கொள்ளும் பழுவான பொறுப்பு ஆயர்களையே சார்ந்தது. எனவே தங்கள் திருப்பணியாளர்களின் தொடர் பயிற்சியில் ஆயர்கள் பெரும் கவனம் செலுத்துவார்களாக. ஆயர்கள் திருப்பணியாளர்களுக்கு இன்முகத்துடன் செவிமடுக்க வேண்டும். அருள்பணி தேவைகள், மறைமாவட்ட நலன் முதலியவற்றை சார்ந்தவைகளில் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிய வேண்டும். அவர்களுடன் கலந்து உரையாட வேண்டும். இவை பலன் அளிக்க திருப்பணியாளர்களின் பிரதிநிதிகளான குழு அல்லது திருப்பணியாளர் மன்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது இன்றைய சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ற முறையில் அமைய வேண்டும். இவ்வமைப்பு தன் அறிவுரையால் மறைமாவட்ட ஆட்சியை பொறுத்த மட்டில் ஆயருக்கு பயனுள்ள முறையில் உதவ முடியும். ஆயர்கள் திருப்பணி நிலையின் முழுமையை பெற்றுள்ளார்கள் என்பதை திருப்பணியாளர்கள் தங்கள் கண்முன் நிறுத்தி தலைமை அருள் பணியாளரான கிறிஸ்துவின் அதிகாரத்தை அவர்களில் கண்டு மதிக்க வேண்டும். தங்களது உண்மையான அன்பாலும் கீழ்ப்படுதலாலும் திருப்பணியாளர்கள் தங்கள் சொந்த ஆயரை சார்ந்து நிற்க வேண்டும். தமது திருப்பணிநிலை திருநிலைப்பாட்டினாலும் திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அளிக்கும் பணியின் மூலமும் திருப்பணியாளர்கள் ஆயர் பணியில் பங்கு பெறுவதால் அவர்கள் ஒத்துழைப்பு மனப்பான்மை நிறைந்தவர்களாய் தங்கள் ஆயர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்று ஆயர்களோடு திருப்பணியாளர்கள் ஒன்றித்திருப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் பல காரணங்களினால் திருத்தூது முயற்சிகளில் பல்வேறு வழிமுறைகளை கையாளவும் அவை பங்கு, மறைமாவட்டம் போன்ற எல்லைகளை கடந்து செல்லவும் வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. ஆகவே எந்த திருப்பணியாளரும் தமது எணியை தனியாகவோ தமது சொந்த முயற்சியாலோ போதிய அளவுக்கு நிறைவேற்ற முடியாது. மன்ற திருப்பணியாளர்களுடன் சேர்ந்து தங்கள் ஆற்றலை ஒன்று திரட்டி திருச்சபை அதிகாரிகளின் வழிகாட்டலுக்கு ஏற்ப செய்வதால் மட்டுமே இப்பணியை போதிய அளவுக்கு நிறைவேற்ற முடியும். திருப்பணியாளர்களுக்குள் ஒத்துழைப்பும் உறவும். தமது திருநிலைப்பாட்டின் வழியகர் திருப்பணிநிலையை அடைந்த திருப்பணியாளர்கள் அனைவரும் அந்த அருளடையாளம் வழி எழும் சகோதரத்துவத்தால் தம்முள் நெருங்கிய மறையில் இணைக்கப்படுகின்றனர். சிறப்பாக எந்த மறைமாவட்டத்தில் தங்கள் ஆயருக்கு அடியில் பணி புரியவிருக்கிறார்களோ அந்த மறைமாவட்டத்தில் ஒரே திருப்பணியாளர்கள் குழுவை உருவாக்குகிறார்கள். வெவ்வேறு அலுவல்களை செய்த போதிலும் அவர்கள் மக்களுக்காக ஆற்றுவது ஒரே திருப்பணிநிலை அலுவல்தான். திருப்பணியாளர்கள் பங்கை சார்ந்த அல்லது பங்குக்கு அப்பாற்பட்ட பணியை புரியலாம். அறிவியல் ஆராய்ச்சியில் அல்லது கல்வி புகட்டுவதில் ஈடுபட்டிருக்கலாம். தகுந்த அதிகாரிகளின் ஒப்புதலோடு உகந்ததாக தோன்றும் இடங்களில் தாங்கள் கைகளால் உழைப்பதன் வழியாக தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையில் பங்கு கொள்ளலாம். அல்லது வேறு எந்த திருத்தூத பணியையோ திருத்தூது பணியை சார்ந்தவற்றையோ செய்யலாம். இவற்றில் எந்த அலுவலை செய்தாலும் ஒரே பணியில் ஒத்துழைக்கும்படியே எல்லா திருப்பணியாளர்களும் அனுப்பப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பும் ஒரே நோக்கத்திற்காகவே எல்லாரும் உழைக்கிறார்கள். இப்பணியில் முக்கியமாக அன்று பலவகை செயல்பாடுகளும் புதிய மாற்றங்களும் தேவைப்படுகின்றன. எனவே எல்லா திருப்பணியாளர்களும் மறைமாவட்ட திருப்பணியாளர்களும் துறவர திருப்பணியாளர்களும் உண்மைக்கு பணிபுரிவதில் உடனுழைப்பாளர்களாக என்றும் இருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிவது மிகவும் முக்கியமானது. திருப்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் திருத்தூது, அன்பு பணி, சகோதரத்துவம் ஆகிய சிறந்த பிணைப்புகளால் மற்ற திருப்பணியாளர்களுடன் இணைக்கப்படுகிறார்கள். இந்த உண்மையை பழங்காலத்தொட்டே திருவழிபாடு குறித்து காட்டி வந்திருக்கிறது. கூடியிருக்கும் திருப்பணியாளர்கள்
திருப்பணியாளருக்குரிய திருநிலைப்பாடு அளிக்கும் ஆயருடன் ஒன்று சேர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் மேல் கைகளை வைக்க அழைக்கப்படும் போது ஒன்றுபட்ட உள்ளத்தோடு நற்கருணை பலியை இணைந்து நிறைவேற்றும் போதும் இவ்வுண்மை தெளிவாகிறது. திருப்பணியாளர்களுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்விதம் தம்முடையவர்கள் அடைய வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பிய ஒன்றிப்பின் நிறைவு வெளிப்படுகிறது. இதனால் தந்தையினால் மகன் அனுப்பப்பட்டார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். ஆகையால் வயதில் முதிர்ந்த திருப்பணியாளர்கள் இளைய திருப்பணியாளர்களை உண்மையிலே தங்கள் சகோதரர்களாக ஏற்று அவர்கள் முதன்முறையாக மேற்கொள்ளும் அலுவல்களிலும் அவற்றின் சுமைகளிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தங்களிடமிருந்து வேறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் இளைய திருப்பணியாளர்களின் மனப்பான்மையை புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவர்கள் முயற்சிகளுக்கு கனிவாய் ஊக்கமளிக்க வேண்டும். தங்களிடமிருந்து வேறுபட்ட கருத்து கொண்டிருந்தாலும் இளைய திருப்பணியாளர்கள் முதிய திருப்பணியாளர்களின் வயதையும் அனுபவத்தையும் மதித்து நடக்க வேண்டும். அருள் வாழ்வு தொடர்பான காரியங்களில் முதிய திருப்பணியாளர்களை கலந்தாலோசித்து அவர்களுடன் மனமுவந்து ஒத்துழைக்க வேண்டும். சகோதர உணர்வால் தூண்டப்பட்டு திருப்பணியாளர்கள் விருந்தோம்ப வேண்டும். நற்செயல்களில் ஈடுபட்டு தம் பொருள்களை பொதுவில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிணியாளர், துன்புறுவோர், வேலைப்புழுவால் வருந்துவோர், தனிமையில் தவிப்போர், நாடு கடத்தப்பட்டோர், துன்புறுத்தப்படுவோர் ஆகியோர் மேல் தனிக்கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்துக்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள். மார்க்கு அதிகாரம் 6 இறைவாக்கியம் 31 என்று களைத்திருந்து திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் விடுத்த அழைப்பை நினைவில் கொண்டு திருப்பணியாளர்கள் இளைப்பாற விருப்பமுடனும் மகிழ்ச்சியுடனும் ஒன்று கூடுவார்களாக. மேலும் அருள் வாழ்விலும் அறிவுத்துறையிலும் ஒருவரிடமிருந்து ஒருவர் உதவி பெற்றுக் கொள்ளவும் தங்கள் பணியிலே அதிக பயனளிக்கும் முறையில் ஒத்துழைப்பு பெறவும் தனிமையின் காரணமாக சில வேளைகளில் வரும் ஆபத்துகளை தவிர்க்கவும் திருப்பணியாளர்களுக்குள்ளே ஒருவித கூட்டு வாழ்வு அவர்களது வளர ஊக்கம் அளிக்க வேண்டும். இத்தகைய வாழ்வு அவர்களது வெவ்வேறு சொந்த தேவைகளுக்கும் அருள் பணி தேவைகளுக்கும் ஏற்ப பல வகைகளில் அமையக்கூடும். அதாவது எங்கு முடியுமோ அங்கு அவர்கள் சேர்ந்து வாழலாம் அல்லது ஒன்றாக உணவருந்தலாம். குறைந்தது குறிப்பிட்ட காலங்களில் அடிக்கடி ஒன்று கூடலாம். மேலும் தகுதி வாய்ந்த திருச்சபை அதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒழுங்குகளின் அடிப்படையில் அமைந்து வாழ்க்கை முறை, சகோதர உதவி இவற்றின் மூலம் திருப்பணியாளருக்குரிய அலுவலிலே அவர்களது தூய்மை நிலையை வளர்க்கும் கழகங்களை பெரிதும் மதித்து கவனத்துடன் வளர்க்க வேண்டும். இவ்விதம் திருப்பணியாளர் குழு முழுமைக்கும் சேவை புரிவதே இக்கழகங்களின் நோக்கம் ஆகும். இறுதியாக திருப்பணி நிலையில் ஒன்றித்துள்ள காரணத்தால் சில இன்னல்களினால் துன்புறும் திருப்பணியாளர்கள் மட்டில் தங்களுக்கு தனிப்பட்ட கடமைகள் உண்டு என்பதை திருப்பணியாளர்கள் உணர வேண்டும். தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டும். தேவை இருப்பின் விவேகத்துடன் அவர்களை எச்சரிக்கவும் வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் தவறிவிட்டவர்களோடு எப்பொழுதும் சகோதர அன்புடனும் பெருந்தன்மையுடனும் பழக வேண்டும். அவர்களின் உண்மை சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும். பொதுநிலையினரோடு திருப்பணியாளர்களின் உறவு. புதிய ஏற்பாட்டின் திருப்பணியாளர்கள் திருப்பணிநிலை எனும் அருளடையாளத்தால் தந்தை, ஆசிரியர் என்னும் முறையில் மிகச் சிறந்ததும் இன்றியமையாததுமான தங்கள் அலுவலை கடவுளின் மக்களுக்காகவே ஆற்றி வருகிறார்கள். என்றாலும் எல்லா கிறிஸ்தவ மக்களையும் போல் அவர்களும் ஆண்டவரின் சீடர்களே, அழைக்கும் கடவுளின் அருளால் இறையாட்சியின் பங்காளிகள் ஆகிறார்கள். ஏனெனில் மற்றவர்களைப் போல் அவர்களும் திருமுழுக்கு தொட்டியிலே பொது பிறப்பு அடைந்துள்ளதால் தங்கள் சகோதரர் சகோதரிகள் நடுவில் சகோதரர்களாகவும் கிறிஸ்துவின் ஒரே உடலின் உறுப்புகளாகவும் இருக்கிறார்கள். அந்த உடலை வளர்ப்பது அனைவருக்கும் உரிய பொறுப்பு ஆகும். ஆகவே திருப்பணியாளர்கள் தங்கள் தலைமை பணியை ஆற்றும் போது தங்களுடைய நலன்களை தேடாமல் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுபவர்களாக செயல்பட வேண்டும். பொதுநிலையினருடன் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். மனிதரிடையே தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும். மத்தேயு அதிகாரம் 20 இறைவாக்கியம் 28. ஆண்டவரின் முன்மாதிரியை பின்பற்றி திருப்பணியாளர்கள் மக்கள் நடுவில் வாழ வேண்டும்.
பொதுநிலையினரின் மாண்பையும் திருச்சபையின் பணியில் அவர்களுக்குரிய பங்கையும் திருப்பணியாளர்கள் நேர்மையுடன் ஏற்று ஊக்குவிக்க வேண்டும். மண்ணகத்திலே ஒவ்வொருவருக்கும் உள்ள நியாயமான தன்னுரிமையை மதிக்க வேண்டும். பொதுநிலையினருக்கு விருப்பமுடன் செவிமடுத்து அவர்களின் விருப்பங்களை சகோதர வாஞ்சையோடு கவனிக்க வேண்டும். மனித வாழ்வியல் பல்வேறு துறைகளில் அவர்களுக்கு உள்ள பட்டறிவையும் தகுதியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்களுடன் சேர்ந்து காலத்தின் அறிகுறிகளை அறிந்து கொள்ள முடியும். ஆவிகளை தேர்ந்து தெளிந்து அவை கடவுளிடமிருந்து வருகின்றனவா என ஆராய்ந்து பொதுநிலையினர் பெற்றுள்ள எளியனவாகவும் உயர்ந்தனவுமான பலதரப்பட்ட அருள் கொடைகளை நம்பிக்கை உணர்வுடன் கண்டறிந்து மகிழ்வுடன் ஏற்று அக்கறையுடன் பேண வேண்டும். கடவுளின் மற்ற கொடைகள் நம்பிக்கை கொண்டோரிடையே நிறைய காண கிடைக்கின்றன. இவற்றுள் பலலை உயர்ந்த அருள் வாழ்வுக்கு ஏற்கின்றன. பல கொடைகள் தனி கவனத்துக்கு உரியவை. அதேபோல் திருச்சபையின் பணியை சார்ந்த செயல்பாடுகளை பொதுநிலையினரிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்க வேண்டும். அவர்களுக்கு செயலாற்ற தன்னுரிமையும் வாய்ப்பும் அளிப்பதுடன் தகுந்த வேளைகளில் தாங்களாகவே முன்வந்து சில வேலைகளை மேற்கொள்ளவும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டும். இறுதியாக உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் தங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணும்படி. ரோமையர் அதிகாரம் 12. இறைவாக்கியம் 10. எல்லாரையும் அன்பின் ஒன்றிப்புக்கு அழைத்துச் செல்வதற்கும் தான் திருப்பணியாளர்கள் பொதுநிலையினரிடையே வாழ்கிறார்கள். ஆகையால் நம்பிக்கை கொண்டோரின் கூட்டத்தில் தான் ஓர் அந்நியன் என்னும் உணர்வு யாருக்கு ஏற்படாதவாறு வேறுபட்ட மனப்பான்மை கொண்டவர்களை ஒன்றுபடுத்துவது திருப்பணியாளர்களின் கடமையாகும். பொதுநலனை காப்பவர்கள் திருப்பணியாளர்கள். அவர்கள் ஆயரின் பெயரால் இப்பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். அதே வேளையில் எந்த கொள்கையாலும் நம்பிக்கை கொண்டோர் அலைக்கழிக்கப்படாதபடி அசைக்க முடியாத உறுதியுடன் உண்மையை காப்பவர்களாகவும் திருப்பணியாளர்கள் விளங்க வேண்டும். அருளடையாளங்களை நாடும் பழக்கத்தை விட்டவர்களும் சிலவேளை கிறிஸ்தவ நம்பிக்கையையே கைவிட்டவர்களும் அவர்களுடைய தனிக்கவனத்திற்கு ஆளாகிறார்கள். நல்ல அருள் பணியாளர்களாய் திருப்பணியாளர்கள் அவர்களை தேடிச் செல்வதில் தவறக்கூடாது. கிறிஸ்தவ ஒன்றிப்பு பற்றிய ஒழுங்குகளை கருத்தில் கொண்டு திருச்சபையின் நிறைவான உறவை நம்மோடு கொண்டிரார் சகோதரர் சகோதரிகளை திருப்பணியாளர்கள் மறந்துவிடக்கூடாது. மேலும் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே தங்களிடையே ஒப்படைக்கப்பட்டவர்கள்தாம் என்பதை திருப்பணியாளர்கள் நினைவில் கொள்வார்களாக. தங்கள் திருப்பணியாளர்களுக்கு தாங்கள் கடன்பட்டவர்கள் என்பதை கிறிஸ்தவ மக்கள் உணர வேண்டும். ஆகவே பிள்ளைக்குரிய அன்போடு அவர்களை தந்தையராகவும் அருள் பணியாளராகவும் கருதி நடத்த வேண்டும். அதேபோல் தங்கள் திருப்பணியாளர்களுடைய கவலைகளை பகிர்ந்து கொண்டு இறைவேண்டலாலும் செயல்களாலும் கூடியவரை அவர்களுக்கு உதவ வேண்டும். இதன் பயனாக திருப்பணியாளர்கள் தடைகளை தக்கபடி முறியடித்து அதிக பயனளிக்கும் வகையில் தங்கள் கடமைகளை ஆற்ற முடியும். திருப்பணியாளர்களின் பங்கீடு திருப்பணி நிலைக்கான அழைத்தலும். அனைத்து திருச்சபையின் மட்டில் அக்கறை. திருப்பணி நிலைக்குரிய திருநிலைப்பாட்டின் போது திருப்பணியாளர்கள் பெற்ற அருள்கொடை வரையறுக்கப்பட்ட குறுகிய ஒரு பணிக்காக அன்று, மாறாக மிக விரிந்தும் உலகின் கடையெல்லை வரைக்கும். திருப்பாடல் அதிகாரம் 1. இறைவாக்கியம் 8. எட்டக்கூடிய அனைத்துலகப் பணியின் ஒரு பாகமாகவே அமைகிறது. கிறிஸ்துவின் திருப்பணி நிலையில் திருப்பணியாளர்கள் உண்மையாகவே பங்கு கொள்கிறார்கள். இத்திருப்பணி நிலை எல்லா மக்களையும் எல்லா காலங்களையும் கருத்தில் கொண்டே ஏற்படுத்தப்பட்டது. இரத்த உறவு, நாடு, காலம் போன்ற எந்த வரையறையும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வுண்மை ஏற்கனவே மெல்கிசதேக்கின் உருவிலே மறைமுகமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா சபைகளைப் பற்றியும் தாங்கள் கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருப்பணியாளர்கள் நினைவில் கொள்வார்களாக. இதனால் தங்கள் திருச்சபை தலைவர் அனுமதிக்கும் போது அல்லது தூண்டுதல் அளிக்கும் போது இறை அழைத்தல் மிகுந்த மறைமாவட்டங்களில் உள்ள திருப்பணியாளர்கள் திருப்பணியாளரின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் அல்லது பணிகளில் அல்லது நற்செய்தி அறிவிக்கப்படும் நாடுகளில் பணியாற்ற தாங்களாகவே விருப்புடன் முன்வர வேண்டும். திருப்பணியாளர்களை மறைமாவட்டத்தில் இணைத்தல், அதிலிருந்து நீக்குதல் பற்றிய விதிகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும். பழமையான இப்பழக்கத்தை கைவிட்டு விடாமல்
அருள் பணியின் இன்றைய தேவைகளை நன்முறையில் நிறைவு செய்யும் வகையில் இதனை திருத்தியமைக்க வேண்டும். திருத்தூத பணியின் காரணமாக தேவைப்படும் இடங்களுக்கு திருப்பணியாளர்களை சரியான முறையிலே பகிர்ந்தளிப்பதற்கு மட்டுமன்றி வெவ்வேறு சமூகங்களுக்கென்றே உள்ள தனிப்பட்ட அருள் பணிகளை நிறைவேற்றுவதற்கும் உரிய செயல்முறைகளை எளிதாக்க வேண்டும். இவ்வளவுகள் ஒரு நிலப்பகுதியில் அல்லது நாட்டில் அல்லது உலகின் எப்பகுதியிலும் செய்யப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஆகையால் இந்நோக்கத்திற்காக அனைத்துலக திருப்பணிப்பு பயிற்சியகங்கள், தனிப்பட்ட மறைமாவட்டங்கள், ஆள்மேல் அதிகாரம் கொண்டு உயர்நிலை அருள் பணியாளர் போன்று வேறு சில அமைப்புகளும் பயன்தரும் முறையிலே நிறுவப்படலாம். திருச்சபை முழுவதின் பொது நலனை முன்னிட்டு மேற்சொன்ன அமைப்புகளுக்கு திருப்பணியாளர்கள் அனுப்பப்படலாம் அல்லது அவற்றோடு இணைக்கப்படலாம். இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றுக்குமான விதிமுறைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். இதனால் தல திருச்சபை தலைவரின் உரிமைகள் ஒருபொழுதும் பாதிக்கப்படக்கூடாது. எனினும் ஒரு புதிய நிலப்பகுதியின் மொழி, பழக்க வழக்கங்கள் இவற்றை இன்னும் திருப்பணியாளர்கள் நன்கு அறியாதிருந்தால் இயன்ற அளவு தனியாக அவர்களை அங்கு அனுப்பாமல் கிறிஸ்துவனுடைய சீடர்களின் மாதிரியை பின்பற்றி ஒருவர் ஒருவருக்கு உதவியாக இருக்கும் வண்ணம் அவர்களை குறைந்தது இருவராகவோ மூவராகவோ அனுப்ப வேண்டும். அவ்வாறே அவர்களின் அருள் வாழ்வு, உடல் நலம், உளநலம் பற்றி சிறப்பாக கவனம் எடுக்க வேண்டும். பணிபுரியும் இடங்களுக்கு பணிக்கான சூழ்நிலைகளும் இயன்ற அளவு ஒவ்வொருவரின் சொந்த நிலைமைக்கு ஏற்றதாய் அமைந்திருக்க செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பணி புரிவதற்கு ஒரு புதிய நாட்டை நாடிச் செல்லும் திருப்பணியாளர்கள் அந்நாட்டின் மொழியை மட்டுமின்றி அம்மக்களின் தனிப்பட்ட உள பண்பையும் சமூக பண்பையும் சரிவர அறிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவது மிகவும் நலம் பயக்கும். ஏனெனில் இவ்வாறு அவர்கள் எம்மக்களுக்கு மனத்தாழ்மையுடன் பணிபுரிய விரும்புகிறார்களோ அம்மக்களுடன் மிகச்சிறந்த முறையில் தொடர்பு கொள்ள முடியும். அப்போது நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன். யூதரை போலானேன். 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறைவாக்கியம் 19:20 என்று தம்மை குறித்து கூற முடிந்த திருத்தூதர் பவுலின் மாதிரியை அவர்கள் பின்பற்ற முடியும். திருப்பணி அழைத்தலை வளர்த்தல். தாம் தேர்ந்தெடுத்து தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட மக்கள் எப்பொழுதும் உலகம் முடியும் வரை திருப்பணியாளர்களை கொண்டிருக்கும் வகையிலும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போகாத விதத்திலும் நம் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமான கிறிஸ்து தமது திருச்சபையை நிறுவினார். கிறிஸ்துவின் இவ்விருப்பத்தை அறிந்த திருத்தூதர்கள் தூய ஆவியின் தூண்டுதலினால் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களுமாகிய 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 இறைவாக்கியம் 2 பணியாளர்களை தேர்ந்து கொள்வது கடமை எனக் கொண்டார்கள். இக்கடமை திருப்பணி நிலையின் பணி பொறுப்போடு இணைந்த ஒன்றாகும். இதனால் இவ்வுலகில் கடவுளின் மக்களிடையே பணிபுரிவோரின் எண்ணிக்கை குறைந்துவிடக்கூடாது என்னும் திருச்சபை முழுவதின் அக்கறையில் பங்கு கொள்கிறார்கள் திருப்பணியாளர்கள். கப்பல் தலைவனுக்கும் பயணம் செய்வோர்க்கும் ஒரு பொது நோக்கு இருப்பது போல திருச்சபை தனது தெய்வீக பணியை நிறைவேற்ற தேவையான திருப்பணியாளர்களை எப்பொழுதும் கொண்டிருக்கும் பொருட்டு இடைவிடா இறைவேண்டலாலும் தங்களிடம் இருக்கும் வேறு எல்லா வழிவகைகளாலும் வெவ்வேறு முறைகளிலே ஒத்துழைக்க வேண்டியது அவர்கள் கடமை என்பதை கிறிஸ்தவர் அனைவருக்கும் திருப்பணியாளர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகையால் இறைவாக்கு பணியாலும் சேவை மனப்பான்மை மற்றும் உண்மையான பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கி வழியும் வாழ்வியல் சான்றாலும் திருப்பணி நிலையின் மேன்மையையும் அதன் தேவையையும் நம்பிக்கை கொண்டோருக்கு உணர்த்துவதில் திருப்பணியாளர்கள் மிகவும் கருத்தாய் இருக்க வேண்டும். பின் இப்பெரும் பணிக்கு தகுதி உள்ளவர்கள் என்று தாங்கள் முன்மதியுடன் முடிவு செய்து இளைஞர் வயது வந்தோர்க்கு தங்களது வசதி குறைவையும் தொல்லைகளையும் பொருட்படுத்தாது உதவி அளிப்பார்களாக. இதனால் இவர்கள் தங்களையே தக்க முறையில் தயார் செய்து கொள்ளவும் பின்னர் அகப்புற சுதந்திரத்தோடு ஆயரால் அழைக்கப்படவும் வாய்ப்பு உண்டு. இக்குறிகளை அடையும் முயற்சியில் கவனமும் விவேகமும் உள்ள அருள் வழிகாட்டல் மிக பெரும் உதவியாகும். பெற்றோரும் ஆசிரியரும் மற்றும் சிறுவர் இளைஞர்களுடைய பயிற்சியில் எந்த வகையிலும் ஈடுபட்டிருப்பவர்களும் ஆண்டவர் தம் மக்கள் மேல் கொண்டுள்ள அக்கறையை உணர்ந்த திருச்சபையின் தேவைகளை கருத்தில் கொண்டு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும்
எசாயா அதிகாரம் 6 இறைவாக்கியம் 8 என்று கூறிய இறைவாக்கினரைப் போன்று தாராள மனத்துடன் ஆண்டவரின் அழைத்தலுக்கு பதிலிருக்கும் வண்ணம் அச்சிறுவர்களையும் இளைஞர்களையும் பயிற்றுவிக்க வேண்டும். ஆண்டவரின் அழைத்தல் வருங்கால திருப்பணியாளரின் செவிகளில் வழக்கத்துக்கு மாறான வகையில்தான் ஒலிக்கும் என எதிர்பார்க்க கூடாது. மாறாத வகையில்தான் ஒலிக்கும் என எதிர்பார்க்க கூடாது. மாறாக முன்மதியோடு செயல்படும் கிறிஸ்தவர்களுக்கு கடவுளின் திருவுளத்தை நாளும் வெளிப்படுத்தும் அடையாளங்களிலிருந்து அக்குரலை கவனத்துடன் கண்டறிந்து தீர்மானிக்க வேண்டும். இவ்வடையாளங்களை நன்கு ஈந்தறிய வேண்டியது திருப்பணியாளர்களின் பொறுப்பாகும். மறைமாவட்ட அளவிலோ நாட்டளவிலோ இறை அழைத்தலை ஊக்குவிக்கும் அமைப்புகளை திருப்பணியாளர்கள் ஆதரிக்குமாறு பெரிதும் பரிந்துரைக்கப்படுகின்றது. தாங்கள் மறையுரை ஆற்றும் போதும் மறைக்கல்வி புகட்டும் போதும் பத்திரிகைகளில் எழுதும் போதும் அனைத்துலக திருச்சபையினுடையவும் தல திருக்கையினுடையவும் தேவைகளை அவர்கள் தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டும். திருப்பணிநிலைக்குரிய பணியின் பொருளையும் அதன் மேன்மைகளையும் விளக்கமாக எடுத்து இயம்ப வேண்டும். அதாவது இப்பணியில் வருத்தும் சுமைகளோடு பெரும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கின்றது. சிறப்பாக திருச்சபை தந்தையர் கூறுவது போல் இதிலே கிறிஸ்துவுக்கு அன்பின் தலை சிறந்த சான்று பகர முடியும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். இயல் 3 திருப்பணியாளர்களின் வாழ்வு. நிறைவு காண திருப்பணியாளர்களுக்கு அழைப்பு. நிறைவு காண்பதற்கான பொறுப்பு. திருப்பணிநிலை எனும் அருளடையாளத்தின் வழியில் திருப்பணியாளர்கள் திருப்பணியாளராகிய கிறிஸ்துவை ஒத்திருக்கின்றார்கள். இதனால் தலையாக விளங்கும் கிறிஸ்துவின் பணியாளர்களாகவும் ஆயர் குழுவுடன் ஒத்துழைப்பவர்களாகவும் இருந்து திருச்சபையாகிய அவரது முழு உடலையும் அவர்கள் கட்டி எழுப்பி வளர்ச்சியுறச் செய்கிறார்கள். கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டோர் அனைவரையும் போல திருப்பணியாளர்களும் திருமுழுக்கு அர்ப்பணித்தின் போது உயர்ந்த ஓர் அழைத்தல், அருள் ஆகியவற்றையும் அடையாளமாகவும் கொடையாகவும் பெற்றுள்ளார்கள். ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். மத்தேயு அதிகாரம் 5 இறைவாக்கியம் 48 என்றே கிறிஸ்துவின் கூற்றிற்கொப்ப மனித வலுவின்மையிலும் அவர்கள் நிறைவை அடைய முடியும், அடையவும் வேண்டும். இந்நிறைவை அடைய திருப்பணியாளர்கள் தனிப்பட்ட விதத்திலே கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் திருப்பணிநிலையை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கடவுளுக்காக திருப்பணிநிலை திருநிலைப்பாட்டின் வழி ஒரு புது விதத்திலே அர்ச்சிக்கப்பட்டு நிலையான திருப்பணியாளராம் கிறிஸ்துவின் உயிருள்ள கருவிகளாக ஆக்கப்படுகிறார்கள். இதனால் மனித சமுதாயம் முழுவதையும் விண்ணக ஆற்றலினால் சீராக்கிய அவருடைய வியத்தகு பணியை திருப்பணியாளர்கள் காலமெல்லாம் செய்ய இயலும். ஒவ்வொரு திருப்பணியாளரும் தமக்குரிய வகையிலே கிறிஸ்துவின் பதிலாளாக இருப்பதாலே தனிப்பட்ட திரு அருளாலும் நிரப்பப்படுகிறார். இவ்வாறு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் கடவுளின் மக்கள் அனைவருக்குமே ஊழியம் புரிவதன் மூலம் கிறிஸ்துவுக்கு பதிலாக செயல்படும் திருப்பணியாளர் தம் நிறைவை மிக தகுந்த முறையிலே பெற இயலும். இவ்விதமே நமக்காக தூயவர், கபடமற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டவர். எபிரேயர் அதிகாரம் 7 இறைவாக்கியம் 26 என தலைமை திருப்பணியாளராக ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தூய்மை மனித உடலின் வலுவின்மையை குணமாக்க இயலும். தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு, அதாவது திருநிலைப்படுத்தப்பட்டு கிறிஸ்து இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார். இவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். தீத்து அதிகாரம் 2 இறைவாக்கியம் 14 இவ்வாறு துன்பங்கள் வழியாக மாற்றி பெற்றார். இதுபோலவே தூய ஆவியின் அருள் பொழிவால் திருநிலைப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட திருப்பணியாளர்களும் தங்களுடைய ஊனியல் பின் செயல்களை பொறுத்து மனிதருக்கு பணி புரிய தங்களை முழுவதிலும் கையளிப்பார். இவ்வாறு முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாவதற்கு கிறிஸ்துவில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள தூய்மையில் அவர்கள் வளர இயலும். ஆகவே ஆவியின் திருப்பணியையும் நீதியின் திருப்பணியையும் ஆற்றும் திருப்பணியாளர்கள் தங்களை உய்வித்து வழிநடத்துபவரான கிறிஸ்துவின் ஆவிக்கு பணிந்திருப்பார்களேயானால் அருள் வாழ்விலே உறுதிப்படுத்தப்படுவார்கள். ஆயரோடும் மற்ற திருப்பணியாளர்களோடும் இணைந்து அவர்கள் தங்கள் முழு பணியை நிறைவேற்றும் போதும் அன்றாட தூய செயல்களை அவர்கள் ஆற்றும் போதும் தங்கள் வாழ்வியல் நிறைவை நோக்கிச் செல்கிறார்கள். திருப்பணியாளர்களின் தூய்மை நிலையே
அவர்கள் தங்கள் பணியை பயனுள்ள முறையில் நிறைவேற்ற பெரிதும் உதவுகிறது. கடவுளின் அருளால் தகுதி இல்லா பணியாளர் வழியாய்க்கூட மீட்புப் பணி நிறைவேற்றப்பட முடியும். எனினும் சாதாரணமாக தூய ஆவியின் தூண்டுதலுக்கும் வழிநடத்தலுக்கும் பணிந்து இருப்பவர் மூலமே வியப்புக்குரியவைகளை கடவுள் செய்ய விரும்புகிறார். இவ்வாறு கிறிஸ்துவோடு அவர்கள் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பினாலும் அவர்களுடைய தூய வாழ்வினாலும் திருத்தூதரோடு சேர்ந்து இனி வாழ்பவன் நானல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கலாத்தியர் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 20 என அவர்கள் கூற இயலும். திருச்சபை உள்ளுர புதுப்பித்தல், அனைத்துலகிற்கும் நற்செய்தி அறிவித்தல், உலகோடு உரையாடுதல் போன்ற அருள்பணி சார்ந்த தன் நோக்கங்களை இத்திருச்சங்கம் நிறைவேற்ற விரும்புகிறது. ஆகவே அது எல்லா திருப்பணியாளர்களுக்கும் ஆர்வத்தோடு அறிவுறுத்துவதாவது, திருச்சபையை ஆதரித்து போற்றும் ஏற்ற வழிகளை கைக்கொண்டு மிக உயர்ந்த தூய்மை நிலையை அடைய எப்பொழுதும் அவர்கள் முயல வேண்டும். இதனால் கடவுளின் மக்கள் அனைவருக்காகவும் ஊழியம் புரிவதிலே நாளடைவில் மிக தகுந்த கருவிகளாக அவர்கள் உருப்பெறுவார்கள். திருப்பணி நிலையின் முப்பணி தூய்மை நிலையை வளர்க்கிறது. கிறிஸ்துவின் ஆவியில் உண்மையாக அயராத தங்கள் பணியை ஆற்றல் திருப்பணியாளர்கள் தங்களுக்கு உரிய முறையிலே தூய்மை நிலையை அடைகிறார்கள். இறைவாக்கு பணியாளர்களாக இருப்பதால் திருப்பணியாளர்கள் நாளும் கடவுளின் வார்த்தையை வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அதை தங்கள் உள்ளத்திலும் ஏற்க முயல்வார்களானால் நாளடைவில் ஆண்டவரின் மிக நிறைவான சீடர்களாக விளங்குவார்கள். இவ்வாறு திருத்தூதர் பவுல் தீமோத்தேயு எழுதியதற்கு ஏற்ப இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து, இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவி சாய்ப்போரும் மீட்படைவர். 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 இறைவாக்கியம் 15-16 ஏனெனில் தாங்கள் ஆழ்ந்து தியானித்தவற்றை மற்றவர்களுக்கு மிக தகுந்த முறையிலே அளிக்க அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது அவர்களே கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தையும். எபேசியர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 8 கடவுளின் பல வகைப்பட்ட ஞானத்தையும் பற்றி ஆழ்ந்த அறிவு பெறுவார்கள். ஆண்டவரே உள்ளங்களை திறப்பவர் என்பதையும் இத்தகைய உயர்நிலை தங்களிடமிருந்து அன்று கடவுளின் வல்லமையிலிருந்துதான் வருகிறது என்பதையும் தங்கள் கண்முன் கொண்டு இறைவாக்கை போதிக்கும் செயலில் ஆசிரியராகிய கிறிஸ்துவோடு மிக நெருங்கிய முறையில் ஒன்றிப்பார்கள். அவருடைய ஆவியால் வழிநடத்தப்படுவார்கள். இவ்வாறு ஒன்றித்துள்ள திருப்பணியாளர்கள் கடவுளின் அன்பிலே பங்கு கொள்கிறார்கள். உறுதியாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த இவ்வன்பின் இறைத்திட்டம் கிறிஸ்துவின் வெளிப்படுத்தப்பட்டது. தூய சடங்குகளை ஆற்றுபவர் என்ற முறையிலே முக்கியமாக திருப்பலியின் மூலம் மனிதர்களை தூயவர்களாக்க தம்மையே பலியாக கொடுத்து கிறிஸ்துவின் பதிலாளர்களாக திருப்பணியாளர்கள் செயல்படுகின்றனர். ஆகவே தாங்கள் கையாளுபவற்றை பின்பற்றுமாறு திருப்பணியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதாவது ஆண்டவரின் இறப்பை நினைவுபடுத்தும் மறை நிகழ்ச்சியை நிறைவேற்றும் அவர்கள் தங்கள் உடலின் உறுப்புகள் அனைத்தையும் தீய பழக்கங்களும் பாவ நாட்டங்களுக்கும் இறந்தவை ஆக்க வேண்டும். நற்கருணை பலியாகிய மறை நிகழ்ச்சியில் நமது மீட்பின் அலுவல் தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த பலியில்தான் திருப்பணியாளர்களும் சிறப்பு பணியை நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. கிறிஸ்தவ மக்கள் அதில் பங்கு கொள்ள முடியாவிட்டாலும் கூட இப்பலி கிறிஸ்துவின் செயலாகவும் திருச்சபையின் செயலாகவும் விளங்குகிறது. இவ்வாறு திருப்பணியாளராகிய கிறிஸ்துவின் செயலோடு தங்களையே முழுமையாக கையளிக்கிறார்கள். அவருடைய உடலால் ஊட்டம் பெறும்போது தம்மை நம்புகிறவர்களுக்கு தம்மையே உணவாக தருகின்ற கிறிஸ்துவின் அன்பில் தங்கள் உள்ளத்தால் பங்கு கொள்கிறார்கள். இதைப்போல் அருளடையாளங்களை வழங்கும் போது கிறிஸ்துவின் நோக்கத்தோடும் அன்போடும் சிறப்பான விதத்தில் ஒன்றிக்கிறார்கள். திருப்புகழ் மாலை வழி இறைவேண்டல் செய்யும் போது திருப்பணியாளர்கள் திருச்சபைக்கு குரல் கொடுக்கிறார்கள். இத்திருச்சபை அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழும். எபிரேயர் அதிகாரம் 7 இறைவாக்கியம் 25 கிறிஸ்துவுடன் ஒன்றித்து மனித இனம் முழுவதன் சார்பில் தொடர்ந்து இறைவேண்டல் செய்து வருகின்றது. இறைமக்களின் தலைவர்களும் அருள் பணியாளர்களும் என்னும் முறையில்
திருப்பணியாளர்கள் தங்கள் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பதற்கு நல்ல ஆயர் கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்படுகிறார்கள். இவ்வாறு இக்காலத்தில் கூட தங்கள் உயிரை கொடுக்க முன்வந்த திருப்பணியாளர்களின் மாதிரியை பின்பற்றி மிக உயர்ந்த தியாகம் செய்வதற்கு கூட ஆயத்தமாயிருக்க அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். திருப்பணியாளர்கள் நம்பிக்கையை கற்பிப்பவர்கள். மேலும் திருத்துவத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு, ஏனெனில் கிறிஸ்து இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். எபிரேயர் அதிகாரம் 10 இறைவாக்கியம் 19 என்பதால் திருப்பணியாளர்கள் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடு. எபிரேயர் அதிகாரம் 10 இறைவாக்கியம் 22 கடவுளை அணுகிச் செல்வார்கள். தங்கள் கிறிஸ்தவர்களை குறித்து உறுதியான எதிர்நோக்கு கொள்கிறார்கள். இவ்வாறு கடவுள் தங்களுக்கு அளிக்கும் ஊக்கத்தின் மூலம் அவர்களுக்கு எத்தகைய வேதனையுறுவோர்க்கும் ஊக்கமளித்து ஆறுதல் அளிக்க முடிகிறது. திருச்சபை சமூகத்தின் தலைவர்கள் என்னும் முறையில் திருப்பணியாளர்கள் அருள்பணிக்கு ஏற்ற தவ வாழ்வை மேற்கொள்ள வேண்டும், தமது வசதியை துறக்க வேண்டும், தமக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்பு அடையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாட வேண்டும். அருள் பணியை நிறைவாகச் செய்வதில் என்றும் அவர்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு அவர்கள் அருள் பணியிலே புதிய வழிகளை பின்பற்ற தயாராய் இருத்தல் வேண்டும். அப்படி பின்பற்றும் பொழுது தாம் விரும்பிய திசையில் வீசுகின்ற அன்பின் ஆவியால் அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். திருப்பணியாளர்களின் வாழ்வில் ஒற்றுமை. இன்றைய உலகிலே மனிதர் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல, அத்தோடு அவர்களை வருத்தும் பிரச்சனைகளும் பல. அவைகளுக்கு அவர்கள் விரைவில் தீர்வு காண வேண்டும். இதனால் பல வேளைகளில் அவர்களுடைய ஆற்றல் பல வழிகளில் சிதறடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தங்கள் பணியின் பற்பல கடமைகளில் ஈடுபட்டு வெவ்வேறு திசைகளில் தங்கள் எண்ணங்களை சிதறவிட்டிருக்கும் திருப்பணியாளர்கள் தங்கள் அக வாழ்வையும் புற அலுவல்களையும் எவ்வாறு இணைப்பதென்று கவலையோடு கேட்க முடியும். புற அலுவல்களை மட்டும் செய்து கொண்டிருப்பதோ அல்லது பக்தி முயற்சிகளில் மட்டுமே ஈடுபடுவதோ எவ்வளவுதான் இந்த இணைப்புக்கு உதவினாலும் வாழ்வியல் ஒருங்கிணைப்பை உருவாக்க முடியாது. தங்கள் பணியை நிறைவேற்றுவதில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பின்பற்றுவதன் மூலமே அவர்கள் இந்த வாழ்வியல் ஒருங்கிணைப்பை உண்டாக்க முடியும். தம்மை அனுப்பினவரின் திருவுளத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பதே கிறிஸ்துவின் உணவாய் இருந்தது. உண்மையில் தம் தந்தையின் அதே உள்ளத்தை திருச்சபை வழியாக உலகில் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காகவே கிறிஸ்து தம் பணியாளர்கள் வழியாக செயல்படுகிறார். அவரே திருப்பணியாளர்கள் வாழ்வில் இந்த ஒற்றுமையின் ஊற்றும் தொடக்கமுமாக விளங்குகிறார். எனவே திருப்பணியாளர்கள் விண்ணக தந்தையின் திருவுளத்தை ஏற்பதிலும் தங்கள் கண்காணிப்பில் விடப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களையே முழுவதும் அர்ப்பணிப்பதிலும் கிறிஸ்துவோடு ஒன்றிக்கும் பொழுது தங்கள் வாழ்வில் இந்த ஒற்றுமையை அடைகிறார்கள். இவ்வாறு நல்ல ஆயரின் பணியையே செய்யும் திருப்பணியாளர்கள் அன்பின் அருள் பணியை நிறைவேற்றுவதனாலேயே தங்கள் வாழ்வையும் செயல்களையும் இணைக்கும் திருப்பணியாளருக்குரிய தூய்மை நிலையை பெறுவார்கள். சிறப்பாக நற்கருணை பலியிலிருந்துதான் திருப்பணியாளர்களின் இந்த அருள் பணியன்பு பெருக்கெடுத்தோடுகிறது. ஆகவே நற்கருணை பலி திருப்பணியாளருடைய வாழ்வியல் முழுமையாகவும் அடிப்படையாகவும் விளங்குகிறது. இவ்வாறு பீடத்தில் நிறைவேற்றப்படுவதை திருப்பணியாளர்கள் தம் வாழ்வோடு தொடர்புபடுத்த முயல வேண்டும். கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சியை திருப்பணியாளர்கள் இறைவேண்டல் மூலம் நாளும் ஆழ்ந்துணராவிடில் இது நிகழவியலாது. தங்கள் வாழ்வியல் ஒருங்கிணைப்பை நடைமுறையில் கண்டறிய திருப்பணியாளர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் கடவுளின் திருவுளத்திற்கு அமைந்துள்ளனவா என தேர்ந்து தெளிய வேண்டும். அதாவது தங்கள் முயற்சிகள் யாவும் திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியை சார்ந்த வழிமுறைகளோடு ஒத்திருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள பற்றுறுதியை அவருடைய திருச்சபையிடம் நாம் கொண்டுள்ள பற்றுறுதியிலிருந்து பிரிக்க முடியாது. ஆகவே திருப்பணியாளர்கள் தங்கள் முயற்சிகளை வீணாக்காமல் தங்கள் ஆயரோடும் சகோதர திருப்பணியாளர்களோடும் ஒன்றித்து உழைக்க வேண்டும் என்பதே அருள் பணி என்று விடுவிக்கும் கோரிக்கை ஆகும். இப்படி செயல்படும் பொழுது திருச்சபை பணி ஒற்றுமையிலே தங்கள் வாழ்வியல் ஒற்றுமையை அவர்கள் காண்பார்கள். இங்ஙனம் தங்கள் ஆண்டவரோடு ஒன்றுபட்டு அவர் மூலம் தூய ஆவியின் வழி தந்தையோடும் ஒன்றுபடுவார்கள். இவ்வாறு அவர்கள் நிறைவான ஆறுதலும்
பொங்கி வழியும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். திருப்பணியாளர்களுடைய வாழ்வில் தனிப்பட்ட அருள்நெறி தேவைகள். மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் திருப்பணியாளர்களின் பணியில் மிக தேவையான நற்பண்புகளுள் ஒன்றாக எண்ணப்பட வேண்டியது. அவர்கள் தங்கள் விருப்பத்தை, அன்று தங்களை அனுப்பினவருடைய திருவுளத்தை அறிய என்றும் தயாராயிருக்கும் மனப்பான்மை ஆகும். கடவுளிடமிருந்து வரும் பணி எல்லா மனித ஆற்றலையும் ஞானத்தையும் கடந்தது. இப்பணியை நிறைவேற்றவே திருப்பணியாளர்கள் தூய ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். ஏனெனில் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 இறைவாக்கியம் 27. எனவே கிறிஸ்துவின் உண்மை பணியாளர் தம்முடைய வலுவின்மையை உணர்ந்தவராய் கடவுளுக்கு உகந்தது எது என ஆராய்ந்துணர்ந்து மனத்தாழ்மையோடு உழைக்கிறார். மேலும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் போல் எல்லா மனிதரையும் மீட்க விரும்பும் கடவுளுடைய திருவுளத்தின்படியே அவர் எல்லாவற்றிலும் வழிநடத்தப்படுகின்றார். தமக்கு வகுக்கப்பட்ட அலுவலிலும் தம் வாழ்வியல் பற்பல நிகழ்ச்சிகளிலும் தம்மிடம் கடவுளால் ஒப்படைக்கப்பட்ட அனைவருக்காகவும் தாழ்ச்சியோடு உழைப்பதன் மூலம் அன்றாட சூழ்நிலைகளில் கடவுளின் திருவுளத்தை அவர் அறிந்து நிறைவேற்ற முடிகிறது. திருப்பணி நிலையினரின் பணி என்பது திருச்சபையின் பணி அன்றி வேறு அல்ல. ஆதலால் திருச்சபை என்னும் முழு உடலோடும் திருச்சபை ஆட்சி ஒன்றிப்பை கொண்டிருந்தால்தான் இப்பணியை அவர்கள் நிறைவேற்ற முடியும். இவ்வாறு ஒன்றித்துச் செயலாற்றும் போது கடவுளுக்கும் தங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கும் தொண்டு புரியும் பொருட்டு கீழ்ப்படுதல் மூலம் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தை துறக்க முன்வர வேண்டும். தலைமை ஆயர், தங்கள் ஆயர், மற்ற தலைவர்கள் ஆகியோர் ஆணையிடுபவற்றையும் பரிந்துரைப்பவற்றையும் திருப்பணியாளர்கள் நம்பிக்கை உணர்வோடு ஏற்று நிறைவேற்ற வேண்டும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த அலுவலிலும் அது மிக தாழ்ந்ததாகவோ எளிமையானதாகவோ இருந்தால் கூட முழுமனத்துடன் ஈடுபாடு கொண்டு தங்களை முழுவதும் மனமுவந்து அளித்திடவேன். மேற்கூறிய விதத்தில் செயல்படுவதற்கு அருள் பணியன்பு அவர்களை தூண்டுகிறது. இவ்வாறு பணிலே தங்களுக்கு சகோதராய் விளங்குவர்களோடும் முக்கியமாக ஆண்டவர் தம் திருச்சபையில் காணக்கூடிய தலைவர்களாக ஏற்படுத்தியுள்ளவர்களோடும் கொண்டிருக்க வேண்டிய ஒன்றிப்பை திருப்பணியாளர்கள் காத்து உறுதிப்படுத்துவர். இறுக்கி பிணைக்கும் தசைநார்களால் வளர்ச்சியுறும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புவர். இத்தகைய கீழ்ப்படுதல் வழியாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய முதிர்ச்சியான சுதந்திரத்தை அடைய முடியும். தங்கள் பணியை நிறைவேற்றும் வேளையில் அன்பினால் உந்தப்பட்டு திருச்சபையின் ஆதிமிக நலனுக்காக புதிய வழிகளை திருப்பணியாளர்கள் முன்மதியுடன் தேர்ந்தெடுக்கும் பொழுது தாங்கள் தொடங்கிய முயற்சிகளை நம்பிக்கையோடு தெரியப்படுத்த வேண்டும். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் தேவைகளை அவ்வப்போது விளக்கிச் சொல்லவும் வேண்டும். மேற்கூறியவை எல்லாம் கீழ்ப்படுதலின் இயல்பிலிருந்தே பிறக்கும் கோரிக்கைகள் ஆகும். எனினும் கடவுளின் திருச்சபையை ஆண்டு நடத்துவதில் முக்கிய பொறுப்பு கொண்டவர்களின் தீர்மானத்திற்கு கீழ்ப்படிய என்றும் தயாராய் இருக்க வேண்டும். இத்தகைய மனத்தாழ்மை வழியாகவும் பொறுப்புணர்வுள்ள மனமார்ந்த கீழ்ப்படுதல் வழியாகவும் திருப்பணியாளர்கள் தங்களையே கிறிஸ்துவுக்கு ஒத்தவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். இவ்வாறு செய்யும் பொழுது தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து. பிலிப்பியர் அதிகாரம் 2 இறைவாக்கியம் 7-8 கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை அவர்கள் தங்களுடையதாக்கிக் கொள்கிறார்கள். ஏனெனில் ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் அனைவரும் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படுதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். ரோமையர் அதிகாரம் 5 இறைவாக்கியம் 19 என திருத்தூதர் சான்று பகர்வது போன்று கீழ்ப்படுதல் மூலம்தான் கிறிஸ்து ஆதாமின் கீழ்ப்படியாமையை வென்று நம்மை மீட்டார். மனத்துறவு விண்ணரசை முன்னிட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் நிறைவான நிரந்தரமான நுகர்வழக்கத்தை ஆண்டவராகிய கிறிஸ்து போற்றுகிறார். கடந்த காலங்களிலும் ஏன் இக்காலத்தில் கூட கிறிஸ்தவ மக்களுள் பலர் இதனை விரும்பி ஏற்று புகழத்தக்க முறையிலே கடைபிடித்து வருகின்றனர். இத்தகைய நுகர்வடக்கம் திருப்பணிநிலை வாழ்வுக்கு தனிப்பட்ட முறையில் பொருளுடைத்தது என திருச்சபை என்றும் கருத்து வந்துள்ளது. ஏனெனில் நுகர்வடக்கம் அருள் பணியன்பின் அடையாளமாகவும் அதே வேளையில் அதன் தூண்டுகோலாகவும் உலகிலே அருள் நெறி வளமைக்கு சிறப்பான ஊற்றாகவும் விளங்குகிறது. திருப்பணிநிலை தன்னிலே இத்தகைய நிறைவான நிரந்தரமான நுகர்வடக்கத்தை கோருவதில்லை.
என்னும் உண்மை தொடக்க கால திருச்சபையின் வழக்கத்திலிருந்தும் கீழை சபைகளில் ஆயர்கள் அனைவரும் மற்றும் அருள்கொடையால் மனத்துறவை தேர்ந்தெடுத்த பலரும் நீங்களாக மனம் புரிந்த திருப்பணியாளர்களும் பெரிதும் மதித்து போற்றப்படுகிறார்கள். திருச்சபையில் கடைபிடிக்கப்பட்டவரும் மனத்துறவை போற்றும் இத்திருச்சங்கம் கீழை சபைகளில் சட்டப்படி பின்பற்றப்பட்டவரும் வேறுபட்ட ஒழுங்குகளை மாற்ற விரும்பவில்லை. திருமணத்துக்கு பின்னர் திருப்பணி நிலையை ஏற்றதோர் அனைவரும் தங்கள் தூய அழைத்தலில் நிலைத்து நின்று தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்காக தொடர்ந்து தங்கள் வாழ்வையே முழுமையாகவும் தாராள மனத்தோடும் அர்ப்பணிக்குமாறு திருச்சங்கம் அன்புடன் அவர்களை வேண்டுகிறது. மனத்துறவு பல வகைகளில் திருப்பணி நிலைக்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. ஏனெனில் திருப்பணி நிலை சார்ந்த பணி முழுவதும் பொது மனித குலத்திற்கான ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. சாவின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்து தம் ஆவியின் வழியாக உலகில் எழுப்புகின்ற அம்மனித குலம் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, கடவுளாலேயே உருவாகிறது. விண்ணரசை முன்னிட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் கன்னிமை அல்லது மனத்துறவு வழியாக திருப்பணியாளர்கள் புதிய சிறந்த முறையிலே கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். பிளவுபடாத உளத்தோடு எளிதில் அவரை பற்றிக் கொள்கிறார்கள். அவரில் அவர் வழியாக கடவுளுக்கும் மனிதர்க்கும் ஊழியம் செய்ய அதிக தன்னுரிமையோடு தங்களையே அர்ப்பணிக்கிறார்கள். அவருடைய ஆட்சிக்கும் விண்ணக மறுபிறப்புக்கும் மிகவும் ஏற்ற முறையிலே பணி புரிகின்றார்கள். இவ்வாறு கிறிஸ்துவில் பலருக்கு தந்தையாய் திகழ அதிக தகுதி பெறுகிறார்கள். அம்முறையில் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு தங்களை முழுமனதுடன் அர்ப்பணிக்க விரும்புவதாக அவர்கள் மனிதர் முன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஒரே மணமகனுக்கு நம்பிக்கை கொண்டோரை கையளித்து அவர்களை கற்புள்ள கன்னியராக கிறிஸ்து முன் நிறுத்துவதன் மூலம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதும் வருங்காலத்தில் முழுமையாக வெளிப்பட இருப்பதுமான அறிவுக்கு எட்டாத ஒரு திருமணத்தை திருப்பணியாளர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அத்திருமணத்தில் திருச்சபை கிறிஸ்துவை தன் ஒரே மணமகனாக கொண்டிருக்கும். மேலும் வரவிருக்கும் உலகின் உயிருள்ள அடையாளமாக திருப்பணியாளர்கள் விளங்குகிறார்கள். நம்பிக்கையினாலும் இப்பொழுதே நம்மிடையே இருக்கும் அந்த வருங்கால உலகில் இறந்து உயிர்த்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை. கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சியையும் அவருடைய பணியையும் அடிப்படையாக கொண்ட இக்காரணங்களுக்காக திருப்பணியாளர்களுக்கு மனத்துறவு முதலில் பரிந்துரைக்கப்பட்டது. பின்னர் இலத்தீன் திருச்சபையில் திருப்பணி நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியவர் அனைவர் மீதும் இது சட்டமாக திணிக்கப்பட்டது. திருப்பணியாளர்கள் திருநிலைக்கென்று குறிக்கப்பட்டவர்களை பொறுத்தமட்டில் இத்திருச்சங்கம் மீண்டும் இச்சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து அதனை உறுதிப்படுத்துகிறது. திருப்பணி நிலை என்னும் அருளடையாளத்தின் மூலம் கிறிஸ்துவின் திருப்பணி நிலையிலே பங்கு பெறுபவர்களும் ஏன் திருச்சபை முழுவதுமே இக்கொடையை பெற மனத்தாழ்மையோடும் ஆர்வத்தோடும் கடவுளை வேண்டுகிற வரையில் புதிய ஏற்பாட்டின் திருப்பணி நிலையோடு மிகவும் பொருந்திப் போகின்ற மனத்துறவு என்னும் கொடையை தந்தை தாராளமாக அருள்வார். என் ஆவியாரில் அது நம்பிக்கை கொள்கிறது. திருச்சங்கம் திருப்பணியாளர்கள் அனைவருக்கும் தரும் அறிவுரையாவது, கடவுளின் அருளில் நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி தூய மனத்துறவை சுதந்திர மனத்தோடு ஏற்றுக்கொண்ட திருப்பணியாளர்கள் அதில் பெருந்தன்மையோடும் முழு இதயத்தோடும் பற்றுக்கொண்டு உண்மையாகவே அதில் நிலைத்து நிற்கும் பொருட்டு தந்தை தங்களுக்கு அளித்ததும் ஆண்டவர் வெளிப்படையாக போற்றியதுமான மனத்துறவை தலைசிறந்த கொடையாக கருத வேண்டும். இது குறித்து காட்டுவதும் இதில் நிறைவேறுவதுமான பெரும் மறை நிகழ்ச்சிகளை அவர்கள் கண்முன் கொண்டிருக்க வேண்டும். நிறைவான நுகர்வழக்கத்தை இன்றைய உலகில் கடைபிடிப்பது இயலாது என மக்கள் பலரும் எந்த அளவுக்கு இன்று கருதுகிறார்களோ அந்த அளவுக்கு திருப்பணியாளர்கள் மனத்தாழ்மையோடும் விடாமுயற்சியோடும் நிலைத்து நிற்கும் பண்பு எனும் கொடையை பெற திருச்சபையுடன் சேர்ந்து மன்றாட வேண்டும். இவ்வாறு இறைவேண்டல் செய்வோர்க்கு என்றுமே மறுக்கப்பட்டதில்லை. அதே நேரத்தில் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய இயல்புக்கு மேற்பட்டதும் இயல்புக்கு உட்பட்டதுமான எல்லா உதவிகளையும் அவர்கள் பயன்படுத்த வேண்டும். மேலும் திருச்சபை தன் பட்டறிவால் நல்லவை எனக் கண்டவையும் இன்றைய உலகிற்கு எவ்விதத்திலும் குறையாது எக்காலத்திலும் போல தேவைப்படுகின்றனவுமான வழிகளை, முக்கியமாக ஒருத்தல் வாழ்வியல் வழிகளை பின்பற்றுவதை திருப்பணியாளர்கள் விட்டுவிடக்கூடாது. ஆகவே திருப்பணிநிலை மனத்துறவு என்னும் விலைமதிக்கப்படாத இக்கொடையை உளமாற மதிக்க வேண்டும் என திருப்பணியாளர்களை மட்டுமல்ல, நம்பிக்கை கொண்டோர் அனைவரையும்
இத்திருச்சம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் கடவுள் இக்கொடையை தம் திருச்சபையின் மேல் என்றும் அதிகமாக அருளும்படி எல்லோரும் அவரிடம் வேண்டுமாறும் கேட்டுக்கொள்கிறது. ஏழ்மையும் உலகப் பொருள்களும். நண்பர்கள், சகோதரர்கள் என்னும் முறையிலே திருப்பணியாளர்கள் தங்களுக்குள்ளும் மற்ற மனிதர்களோடும் உறவாடும் பொழுது மனித மதிப்பீடுகளை வளர்க்கவும் படைப்புப் பொருள்களை கடவுளின் கொடைகளாக மதிக்கவும் கற்றுக்கொள்வர். உலகில் வாழும் அவர்கள் நம் ஆண்டவரும் போதகருமான கிறிஸ்து கூறியதற்கு இணங்க தங்கள் உலகைச் சார்ந்தவர்கள் அல்லர் என்பதை என்றும் உணர்வார்களாக. ஆகவே இவ்வுலகச் செல்வத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் அவற்றில் முழுமையாக ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இவ்வாறு மித மிஞ்சிய எல்லா கவலைகளிலிருந்தும் அவர்களை பணிவுள்ளவர்களாக ஆக்குவதுமான தன்னுரிமையை அவர்கள் அடைவார்கள். இந்த தன்னுரிமையிலும் பணிவிலும்தான் உலகோடும் உலகப் பொருள்களோடும் அவர்கள் கொள்ள வேண்டிய சரியான் உறவை தேர்ந்து தெளியும் ஞான அறிவு வளர்கிறது. இந்த உறவு திருப்பணியாளர்களுக்கு மிகவும் அவசியம். ஏனெனில் திருச்சபையின் பணி உலகின் மத்தியில்தான் நிறைவேறுகிறது. அத்தோடு கூட படைப்பு பொருள்களும் மனிதரின் ஆளுமை வளர்ச்சிக்கு மிக தேவை. ஆகவே தாங்கள் முறையாக வாழ்வதற்கு வானக தந்தை தங்களுக்கு அளித்துள்ள அனைத்திற்காகவும் திருப்பணியாளர்கள் நன்றிக்கடன் பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப உலகப் பொருள்களை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதின் பொருட்டும் தங்களது பணிக்கு இடையூறாய் இருப்பவர்த்தை தள்ளிவிடும் பொருட்டும் தங்கள் வாழ்விலே எதிர்கொள்ளும் அனைத்தையும் நம்பிக்கை ஒளியிலே அவர்கள் தேர்ந்து தெளிய வேண்டும். திருப்பணியாளர்கள் ஆண்டவரை தங்கள் பங்காகவும் உரிமை சொத்தாகவும் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் போதனையும் திருச்சபையின் ஒழுங்குகளும் எந்த நோக்கங்களுக்காக இவ்வுலகப் பொருள்களை கையாள அவர்களை அனுமதிக்கின்றனவோ அந்த நோக்கங்களுக்காக மட்டுமே அவற்றை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். கூடிய வரையில் திறமை மிக்க பொதுநிலையினரின் துணை கொண்டு திருச்சபை சொத்துக்கள் என முறையாக அழைக்கப்படுவனவற்றை தன்மைக்கும் திருச்சபை சட்ட முறைகளுக்கும் தக்கவாறு திருப்பணியாளர்கள் நிர்வகிக்க வேண்டும். எந்நோக்கங்களை செயல்படுத்துவதற்காக திருச்சபை இவ்வுலக சொத்துக்களை உடைமையாயர் கொண்டிருத்தல் முறையோ அந்நோக்கங்களுக்காக மட்டுமே திருப்பணியாளர்கள் திருச்சபை சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும். அந்நோக்கங்களாவன இறை வழிபாட்டை ஏற்பாடு செய்தல், திருப்பணியாளர் நேர்மையான முறையில் வாழ தேவையானவற்றை பெறுதல், திருத்தூத பணிகளை அல்லது பிறரன்பு பணிகளை, முக்கியமாக வறியவர்களுக்கான பணிகளை ஆற்றுதல். ஆயர்களைப் போலவே திருப்பணியாளர்களும் திருச்சபையின் அலுவல்களை நிறைவேற்றும் போது கிடைக்கும் ஊதியத்தை தங்கள் ஏற்புடைய வாழ்க்கை வாழ தேவையானவற்றை பெறுவதற்கும் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும். இக்காரியத்தில் தனிப்பட்ட சட்டங்கள் இருப்பின் அவை மாற்றமுறாது இருக்கட்டும். தேவைக்குப் பின் எஞ்சியவற்றை திருச்சபையின் நலனுக்காகவும் அன்பு பணிகளுக்காகவும் செலவிட அவர்கள் முன்வர வேண்டும். எனவே திருச்சபை அலுவல்களை ஊதியம் பெறும் வாய்ப்பாக இவர்கள் கருதக்கூடாது. ஆகவே திருப்பணியாளர்கள் செல்வத்திலே தங்கள் மனத்தை செலுத்தக்கூடாது. வாணிப தோற்றம் கொண்ட அனைத்தையும் கவனத்தோடு தவிர்க்க வேண்டும். திருப்பணியாளர்கள் ஏழ்மையை தங்களே விரும்பி ஏற்க அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஏழ்மையால் திருப்பணியாளர்கள் கிறிஸ்துவை அதிக தெளிவாக ஒத்திருப்பார்கள். திருப்பணியை ஆற்றுவதில் அதிக ஆர்வம் கொள்வார்கள். ஏனெனில் தம் ஏழ்மையால் நாம் செல்வராகும் பொருட்டுச் செல்வராய் இருந்த கிறிஸ்து நமக்காக ஏழை ஆனார். வளமையிலும் வறுமையிலும் வாழத் தெரிந்திருந்த திருத்தூதர்கள் கடவுளின் இலவச கொடை இலவசமாகவே அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தங்கள் முன்மாதிரியால் சான்று பகர்ந்தார்கள். திருச்சபையின் தொடக்க கால வரலாற்றில் அனைவரும் தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் பொதுவாய்க் கொண்டிருந்தனர். அங்கு இவ்வழக்கம் பெரிது புகழப்பட்டது. இதேபோல் ஓர் அளவிற்கு பொருள்களை பொதுவாக பயன்படுத்துதல் அருள் பணியின் பிற்கு பெரிதும் துணை புரியும். இத்தகைய வாழ்க்கை முறை வாயிலாக கிறிஸ்து போற்றிய ஏழ்மை உணர்வை திருப்பணியாளர்கள் புகழ்ச்சிக்குரிய முறையிலே வாழ்ந்து காட்ட முடியும். நிறைவாழ்வளிப்பவர் மீது அருள் பொழிவு செய்து எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல அனுப்பி வைத்த ஆண்டவரின் ஆவியால் திருப்பணியாளர்களும் ஆயர்களும் வழிநடத்தப்பட வேண்டும். இவ்வாறு எளியோரை தங்களிடமிருந்து எந்த விதத்திலும் பிரித்து வைக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் அகற்ற வேண்டும். ஒருவருக்கும் அடைப்பட்ட வீடாக தோன்றாமலும் மிகத் தாழ்ந்தவர் கூட வந்து போக பயப்படாத அளவிலும் அவர்கள் தங்கள் இல்லங்களை அமைத்துக் கொள்வார்களாக.
திருப்பணியாளர்களின் வாழ்விற்கான உதவிகள். அருள் வாழ்வை வளர்க்க வழிவகைகள். வாழ்வியல் எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்பணியாளர்கள் கிறிஸ்துவுடன் ஒன்றித்து இருப்பதற்கு தங்கள் பணியை உணர்ந்து நிறைவேற்றுவதோடு இன்னும் பல வழிவகைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் சில பொதுவானவை, சில தனிப்பட்டவை, சில பழமையானவை, சில புதியவை. இவற்றையெல்லாம் கடவுளின் மக்களிடம் தூண்ட தூய ஆவி ஒருபோதும் தவறுவதில்லை. திருச்சபையும் தனது உறுப்பினரின் தூய்மை நிலைக்காக இவற்றை பரிந்துரைக்கிறது. சில வேளைகளில் இவற்றை கடைபிடிக்க கட்டளையும் இடுகிறது. அருள் வாழ்வுக்கான எல்லா உதவிகளிலும் சிறந்து விளங்குவன விவிலிய பந்தியும் நற்கருணை பந்தியுமே. இவ்விரு பந்திகளிலும்தான் கிறிஸ்தவர்கள் இறைவாக்கால் ஊட்டி வளர்க்கப்படுகிறார்கள். திருப்பணியாளர்கள் தங்களுக்கு உரிய தூய்மை நிலையை அடைய விடாமுயற்சியுடன் அடிக்கடி இவற்றில் பங்கு கொள்வது எவ்வளவு இன்றியமையாதது என்பது வெளிப்படை. அருளடையாள அருளை வழங்கும் பணியாளர்கள் என்ற முறையில் தாங்களே பயனுள்ள வகையில் அருளடையாளங்களை பெறுவதன் மூலம், குறிப்பாக ஒப்புரவு அருளடையாளத்தில் அடிக்கடி பங்கு கொள்வதன் மூலம் நிறை வாழ்வளிப்பவரும் அருள் பணியாளருமான கிறிஸ்துவுடன் திருப்பணியாளர்கள் நெருங்கி ஒன்றிக்கிறார்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஆன்ம சோதனை மூலம் தங்களையே தயாரிப்பதன் வழியாக இரக்கம் நிறைந்த தந்தையை அதிகமாக அன்பு செய்வதற்கு தேவையான மனமாற்றத்தை இந்த ஒப்புரவு அருளடையாளம் பெரிதும் வளர்க்கும். ஞான வாசகத்தினால் உரம் பெற்ற நம்பிக்கை ஒளியைக் கொண்டு கடவுளின் திருவுளத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்களையும் கடவுளுடைய அருளின் தூண்டுதல்களையும் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் நுணுக்கமாக கண்டறிய முடியும். இவ்விதம் தூய ஆவியில் பணிவுள்ளவர்களாக மாற முடியும். இத்தகைய பணிவுக்கு ஒரு வியத்தகு எடுத்துக்காட்டாக தூய கன்னிமரியா என்றும் துலங்குகிறார்கள். தூய ஆவியினால் வழி நடத்தப்பட்ட அவர் மனிதர்களின் மீட்பு திட்டத்திற்கு தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்தார். நித்திய தலைமை பணியாளரின் தாயும் திருத்தூதர்களின் அரசியும் தங்கள் பணியில் உதவுபருமான அவரை திருப்பணியாளர்கள் பிள்ளைக்குரிய பக்தியுடனும் வணக்கத்துடனும் போற்றி அன்பு செய்ய கடவார்கள். தங்கள் பணியை உண்மையுடன் நிறைவேற்றும் பொருட்டு தூய்மை மிகு நற்கருணையை சந்திப்பதன் மூலமும் தனிப்பட்ட முறையில் ஆராதனை செலுத்துவதன் மூலமும் நாள்தோறும் கிறிஸ்து ஆண்டவருடன் உரையாடுவதில் அவர்கள் அக்கறை காட்ட வேண்டும். விருப்புடன் தியானங்கள் செய்வதோடு அருள் வழிகாட்டலையும் அவர்கள் பெரிதும் மதிக்க வேண்டும். பல வழிகளில் சிறப்பாக சீரிய ஒப்புதல் பெற்றுள்ள தியான இறைவேண்டலாலும் தாங்களாகவே தேர்ந்து கொள்ளும் பல்வேறு இறைவேண்டல் முறைகளாலும் திருப்பணியாளர்கள் உண்மையான ஆராதனைக்குரிய மனநிலையை தேடவும் அதற்காக கடவுளிடம் விடாது மன்றாடவும் வேண்டும். இந்த மனநிலையால் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளரான கிறிஸ்துவுடன் நெருங்கிய முறையில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இதனால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக அப்பா தந்தையே. ரோமையர் அதிகாரம் 8 இறைவாக்கியம் 15 என கூப்பிட முடியும். அருள்பணி இயலும் படிப்போம். திருப்பணியாளர் திருநிலைப்பாட்டின் சடங்கின் போது திருப்பணியாளர்கள் அறிவில் முதிர்ந்தவர்களாய் விளங்குமாறும் அவர்கள் போதிக்கும் உண்மைகள் இறைமக்களுக்கு அருள் மருந்தாக இருக்குமாறு திருப்பணியாளர்களுக்கு தலைமை திருப்பணியாளர் அறிவுறுத்துகிறார். ஆகவே திருப்பணியாளரின் அறிவு தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது தூய நோக்கத்திற்காக தூய ஊற்றிலிருந்து உருவாகிறது. எனவே முக்கியமாக விவிலியத்தை வாசிப்பதாலும் தியானிப்பதாலும் இந்த அறிவை அவர்கள் பெறுகிறார்கள். அத்துடன் தூய திருச்சபை தந்தையர் மறைவல்லுனர் ஆகியோரின் நூல்களை படிப்பதாலும் திருச்சபை மரபு பற்றிய ஏடுகளை வாசிப்பதாலும் மேற்சொன்ன அறிவு பலந்தரும் முறையில் வளர்ச்சி பெறுகிறது. மேலும் இக்கால மக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு திருப்பணியாளர்கள் தக்க பதில் அளிக்கும் பொருட்டு திருச்சபையின் ஆசிரியத்தினுடையவும் சிறப்பாக பொது சங்கங்களுடையவும் ரோமை தலைமை ஆயருடையவும் ஏடுகளை அவர்கள் நன்கு கற்க வேண்டும். சிறந்தவர்களென ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலை சிறந்த இறையியல் அறிஞர்களின் எழுத்து படையல்களையும் வாசிக்க வேண்டும். இன்று மனித பண்பாடும் சமயம் சார்ந்த அறிவுத்துறைகளும் புது வளர்ச்சி கண்டு வருவதால் இறை உண்மைகள் உலக நிகழ்வுகள் பற்றிய தங்கள் அறிவை ஏற்ற விதத்திலும் எப்பொழுதும் திருப்பணியாளர்கள் நிறைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதனால் தங்கள் காலத்தவருடன் அதிக பொருத்தமான
முறையில் உரையாடுவதற்கு அவர்கள் தங்களையே தயார் செய்து கொள்வார்கள். திருப்பணியாளர்கள் தொடர்ந்து படிக்கவும், நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் திருத்தூது பணிக்கும் உதவுகின்ற வழிமுறைகளை அதிக பயனுள்ள விதத்தில் கற்றுக்கொள்ளவும் ஏற்ற உதவிகளை அளிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இடத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற தொடர் பயிற்சி அளித்தல் அல்லது கருத்தரங்குகளை நடத்துதல், அருள்பணி பயிற்சி நடுநிலையங்களை அமைத்தல், நூல் நிலையங்களை நிறுவுதல், தேர்ச்சி பெற்றவர்கள் கல்வி திட்டத்தை தகுந்த முறையில் இயக்குதல் போன்றவை மேற்கூறிய உதவிகளாகும். மேலும் தங்கள் திருப்பணியாளர்கள் எல்லாரும் அருள்பணி முறைகளையும் இறையியலையும் முழுமையாக கற்றறியவும், அருள் வாழ்வை திடப்படுத்திக் கொள்ளவும், அவர்களின் திருத்தூது கொள்ளவும் வாய்ப்பளிக்கும் தொடர் பயிற்சியில் பங்கு கொள்வதற்கு தகுந்த வழிமுறையைக் கண்டு படிக்கும் பொருட்டு ஆயர்கள் தனித்தனியாகவோ ஒன்று சேர்ந்தோ ஆராய்தல் வேண்டும். இவ்வித தொடர் பயிற்சிகள் குறிப்பிட்ட காலங்களில் முக்கியமாக திருப்பணி திருநிலைப்பாட்டுக்கு சில ஆண்டுகளுக்கு பின் அளிக்கப்பட வேண்டும். இவைகளும் மற்ற தகுந்த உதவிகளும் பொதுப்பங்கு திருப்பணியாளர்களுக்கும் புதிய அருள் பணி அலுவலை மேற்கொள்வோருக்கும் அல்லது பிற மறைமாவட்டத்துக்கோ நாட்டுக்கோ அனுப்பப்படுவோர்க்கும் தனிப்பட்ட கவனத்துடன் அளிக்கப்பட வேண்டும். இறுதியாக, திருப்பணியாளர்களுக்குள் சிலர் ஆழ்ந்த இறையியல் அறிவை பெற தங்களையே அர்ப்பணிக்குமாறு ஆயர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் திருப்பணியாளர் குழுவினரை பயிற்றுவிக்க தகுதியான ஆசிரியர்களுக்கும் ஒருபோதும் குறைவிருக்காது. இவர்களிடமிருந்து மற்ற திருப்பணியாளர்களும் நம்பிக்கை கொண்டோரும் தங்களுக்கு தேவையான போதனைகளை கற்றுக்கொள்ள உதவி பெறலாம். இவ்விதம் சமயம் சார்ந்த அறிவுத்துறைகளில் வளமான முன்னேற்றம் காணலாம். இம்முன்னேற்றம் திருச்சபைக்கு மிகவும் இன்றியமையாதது. திருப்பணியாளர்களுக்கு தேவையான ஊதியம் வழங்கல். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அலுவலை நிறைவேற்றுவதன் மூலம் கடவுளுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் திருப்பணியாளர்கள் முறையான ஊதியம் பெற தகுதி பெறுகிறார்கள். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. மத்தேயு அதிகாரம் 10 இறைவாக்கியம் 10. மேலும் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் அந்நற்செய்தியின் மூலமாகவே பிழைப்புக்குரியவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று பணித்திருக்கிறார் நம் ஆண்டவர். 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறைவாக்கியம் 4. ஆகவே திருப்பணியாளர்களின் முறையான ஊதியத்திற்கு வேறு வகையில் வழி செய்யப்படாமல் இருந்தால் எந்த நம்பிக்கை கொண்டோரின் நினைவுபடுத்த வேண்டியது ஆயர்களின் பொறுப்பு. ஆயர்கள் கடவுளின் மக்கள் பணியின் ஏதாவது ஓர் அலுவலை ஆற்றுகின்றவரின் அல்லது ஆற்றியவரின் நியாயமான வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும். தங்கள் மறைமாவட்டத்தை பொறுத்தவரையில் ஆயர்கள் தனியாகவோ அல்லது இன்னும் சிறப்பாக ஒரு பொது நிலப்பரப்பை பொறுத்தவரையில் அதன் ஆயர்கள் இணைந்தோ இவ்வொழுங்குகளை ஏற்படுத்தலாம். ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஊதியம் அவர்களின் வேலையின் தன்மையையும் கால இடச்சூழ்நிலைகளையும் பொறுத்தே அமைந்தாலும் அடிப்படையில் ஒரே சூழ்நிலையில் வாழும் எல்லோருக்கும் ஒரே ஊதியமே தரப்பட வேண்டும். இது அவர்களின் வாழ்க்கை நிலைக்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். மேலும் திருப்பணியாளர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஊதியம் அவர்களிடம் பணிபுரிபவர்களுக்கு முறையான கூலி கொடுக்க மட்டுமன்றி அவர்களால் வறியோர்க்கும் ஓரளவுக்கு கொடுத்து உதவ போதுமானதாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு செய்யும் இப்பணியை தொடக்கத்திலிருந்து திருச்சபை மிகவும் போற்றி வந்துள்ளது. மேலும் இந்த ஊதியத்தைக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் திருப்பணியாளர்கள் தங்களுக்கு உரித்தான போதுமான விடுமுறையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். இதற்கான ஏற்பாடுகளை ஆயர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். திருப்பணியாளர் நிறைவேற்றும் அலுவலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எனவே நிதி உதவி ஏற்பாடு என்று அழைக்கப்படும் முறை கைவிடப்பட வேண்டும். அல்லது நிதி உதவி ஏற்பாடு, அதாவது அலுவலிலிருந்து கிடைக்கும் வருவாய் பெறுவதற்கான உரிமை இரண்டாம் நிலையானதே என கருதப்படும் அளவுக்காகவது இந்த முறை மாற்றியமைக்கப்பட வேண்டும். சட்ட முறையாக திருச்சபை அலுவலுக்கே முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். இனிமேலாக திருச்சபை அலுவல் என்பது அருள் வாழ்வு நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட நிலையான ஒரு பணி என்னும் பொருளில் கொள்ளப்பட வேண்டும். திருப்பணியாளர்களுக்கு பொதுநதியும் சமூக பாதுகாப்பும் எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருப்பாடல் அதிகாரம் 4 இறைவாக்கியம் 32.
என்ற தொடக்க கால எருசலேம் சபையின் நம்பிக்கை கொண்டோருடைய முன்மாதிரியை நாம் எப்பொழுதும் கண்முன் கொள்ள வேண்டும். எனவே திருப்பணியாளர்களின் வாழ்க்கைக்கு தேவையானவை முழுவதும் அல்லது அதன் பெரும்பகுதி நம்பிக்கை கொண்டோரின் காணிக்கையிலிருந்தே பெறப்படுகின்ற மண்டலங்களிலாவது இந்நோக்கத்திற்காக கொடுக்கப்படும் காணிக்கைகளை ஒன்று திரட்டி மையப்படுத்த மறைமாவட்ட அமைப்பு ஒன்று இருப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கும். இந்த அமைப்பை ஆயர்தம் பதிலாளர்களான திருப்பணியாளர்களின் உதவியாலும் நடத்தலாம். மேலும் கூடுமான அளவு ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் அல்லது மண்டலத்திலும் திருச்சபை பணியாளர்களின் நலனுக்காக ஆற்ற வேண்டிய பிற கடமைகளை நிறைவேற்றவும் மறைமாவட்டத்தின் பல்வேறு தேவைகளை நிறைவு செய்யவும் ஆயர்களுக்கு உதவியாக இருக்க ஒரு செல்வம் நிறைந்த மறைமாவட்டங்கள் ஏழ்மையான மறைமாவட்டங்களுக்கு உதவி புரிந்து தங்கள் செல்வ மிகுதியைக் கொண்டு அவற்றின் பற்றாக்குறையை போக்க முடியும். இப்பொது நிதியும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் காணிக்கைகளிலிருந்து திரட்டப்படுவது சாலச் சிறந்தது. பின் சட்ட வரையறைக்கு உட்பட்ட பிற வழிகளிலும் சேர்க்கப்படலாம். திருப்பணியாளர்களுக்கு போதிய சமூக காப்பீடு இன்னும் கிடைக்காத நாடுகள் உள்ளன. இத்தகைய நாடுகளின் ஆயர் பேரவைகள் திருச்சபை சட்டங்களின்படியும் நாட்டுச் சட்டங்களின்படியும் இதற்கான அமைப்புகளை தோற்றுவிக்க வேண்டும். இவை மறைமாவட்ட அளவிலோ பல மறைமாவட்டங்கள் தம்முள் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்புகளாகவோ இருக்கலாம், அல்லது பல மறைமாவட்டங்களுக்கென அமைக்கப்பட்டனவாய் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு பொதுவானவையாகவும் இருக்கலாம். இவை திருச்சபை ஆட்சியாளர்களின் கண்காணிப்பின் கீழ் செயல்பட வேண்டும். இவை நோய்களை தடுப்பதற்கும் உடல் நலம் பேணுவதற்கும் போதிய உதவி அளிக்க வேண்டும். அத்தோடு பிணி, இயலாமை, முதுமையால் வருந்தும் திருப்பணியாளர்களுக்கு தேவையான வாழ்க்கை ஆதாரத்தை போதுமான அளவு வழங்க வேண்டும். திருப்பணியாளர்கள் தங்கள் சகோதர திருப்பணியாளர்களுடன் கொண்டுள்ள ஒருமைப்பாட்டால் உந்தப்பட்டு அவர்களின் துன்பங்களில் பங்கு கொண்டு இவ்வித அமைப்புகளுக்கு உதவ வேண்டும். அதே சமயத்தில் தங்களின் வருங்காலத்தை பற்றிய கவலையின்றி நற்செய்தியின் உயிருள்ள உணர்வினால் ஏழ்மையை கைக்கொண்டு ஆன்ம ஈடேற்றத்திற்காக தங்களை முழுவதும் கையளிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர வேண்டும். பல்வேறு நாடுகளிலுள்ள இத்தகைய அமைப்புகள் தங்களுக்குள்ளே இணைந்து செயல்பட ஆவன செய்வது பொறுப்புள்ளவர்களின் கடமையாகும். இவ்வாறு இந்த அமைப்புகள் அதிக வளமை பெற்று பெருமளவில் பரவ இயலும். முடிவுரையும் அறிவுரையும் திருப்பணியாளர்களின் வாழ்வில் நிலவும் மகிழ்ச்சிகளை கண்முன் கொண்டுள்ள இத்திருச்சங்கம் அவர்கள் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் எதிர்கொள்ளும் இன்னல்களை பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது. பொருளாதார மற்றும் சமூக சூழ்நிலைகளும் ஏன் மனிதரின் பழக்க வழக்கங்களும் எவ்வளவு மாறுபட்டு வருகின்றன என்பதையும் மக்களின் எண்ணத்தில் மதிப்பீடுகள் எவ்வளவு தூரம் மாறியுள்ளன என்பதையும் சங்கம் அறிந்துள்ளது. ஆகவே திருச்சபையின் பணியாளர்களும் சில வேளைகளில் கிறிஸ்தவ மக்களும் கூட இவ்வுலகில் தாங்கள் ஒரு விதத்தில் அந்நியர்கள் என உணர்த்துகிறார்கள். எத்தகைய பொருத்தமான வழிவகைகளை மற்றும் வார்த்தைகளை கொண்டு உலகோடு உரையாடலாம் என்பது பற்றி ஒருவித கவலையோடு தேடுகின்றனர். நம்பிக்கைக்கு எதிராக புதிய இடையூறுகள் எழுவதும் செய்த வேலை பயனில்லாமல் தோன்றுவதும் கசப்பான தனிமையை அவர்கள் அனுபவிப்பதும் அவர்களில் மனத்தளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஆபத்தை விளைவிக்க முடியும். இந்த உலகின் மேல் கடவுள் உண்மையிலேயே எவ்வாறு அன்பு கூர்ந்தார் என்றால் அதற்காக தம் ஒரே மகனையே அளித்தார். இந்த உலகத்தை அன்பு செய்து அதற்கு பணிபுரியவே இன்று திருச்சபை திருப்பணியாளர்களை கோருகிறது. பற்பல பாவங்களில் மூழ்கியிருப்பினும் அதே சமயத்தில் பல ஆற்றல்களையும் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் தூய ஆவியின் வழியாய் கடவுளின் உறைவிடத்தை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களை திருச்சபையை தூண்டிவரும் அதே தூய ஆவி திருப்பணியாளரின் பணியில் தகுந்த மாற்றங்களை புகுத்துவதற்கும் தூண்டுதலும் ஊக்கமும் தருகிறார். தங்கள் பணியை நிறைவேற்றும் போது தாங்கள் தனியாக அல்ல, எல்லாம் வல்ல கடவுளின் வல்லமையில் ஊன்றி நின்றே செயலாற்றுகிறார்கள் என்பதை திருப்பணியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தமது திருப்பணி நிலையில் பங்கு கொள்ள தங்களை அழைத்த கிறிஸ்துவில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முழு நம்பிக்கையுடன் பணிக்கு தங்களை முழுவதும் அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்களில் அன்பை வளர்க்க கடவுள் வல்லமை உள்ளவர் என்பதையும் அறிய வேண்டும். சகோதர திருப்பணியாளர்கள்
ஏன் உலகம் முழுவதிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் தங்களுக்கு தோழர்களாக உள்ளனர் என்பதை திருப்பணியாளர்கள் நினைவில் கொள்வார்களாக. ஏனெனில் கடவுளின் நிறைவாழ்வு திட்டத்தை, அதாவது கிறிஸ்துவின் மறைபொருளை அல்லது ஊழிக்காலமாக கடவுளில் மறைந்திருந்த மறைபொருளான திட்டத்தை நிறைவேற்றுவதில் எல்லா திருப்பணியாளர்களும் ஒத்துழைக்கிறார்கள். இந்த நிறைவாழ்வு திட்டம் பல்வேறு பணிகளின் மூலம் கிறிஸ்துவின் உடல் இவ்வுலகிலே நிறுவப்பட்டு அது முழு வளர்ச்சி அடையும் வரை சிறிது சிறிதாகத்தான செயல்படுகிறது. கிறிஸ்துவோடு கடவுளுக்குள் மறைந்திருந்த இவற்றை எல்லாம் நம்பிக்கையினால் சிறப்பாக உணர முடியும். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டுச் சென்றார். எபிரேயர் அதிகாரம் 11 இறைவாக்கியம் 8. உறுதியான அவருடைய மாதிரியை பின்பற்றி கடவுளின் மக்கள் தலைவர்கள் நம்பிக்கை உணர்வோடு வாழ்வது அவசியம். உண்மையிலேயே கடவுளுடைய மறை நிகழ்ச்சிகளின் கண்காணிப்பாளரை ஆண்டவர் கூறியபடி வயலில் விதைத்தவரும் ஒப்பிடலாம். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. மார்க்கு அதிகாரம் 4 இறைவாக்கியம் 27 என்று ஆண்டவர் சொன்னது இவரைப் பற்றியே. மேலும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். யோவான் அதிகாரம் 16 இறைவாக்கியம் 33 என்று கூறிய ஆண்டவர் இயேசு இச்சொற்களால் தமது திருச்சபைக்கு இவ்வுலகிலே நிவான் வெற்றியை வாக்களிக்கவில்லை. நற்செய்தியின் விதையால் விதைக்கப்பட்ட உலகம் அது முழுவதையும் நிறைக்கும் ஆண்டவருடைய ஆவியாரின் இயக்குதலினால் இப்பொழுது பல இடங்களில் பலன் கொடுப்பது கண்டு திருச்சங்கம் மகிழ்ச்சியுறுகிறது. இதே ஆவியானவர் பற்பல திருப்பணியாளர்கள் மற்றும் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்களில் நற்செய்தி பணிக்கான ஆவலை தூண்டியிருக்கிறார். இவை அனைத்திற்காகவும் திருச்சங்கம் உலகில் உள்ள திருப்பணியாளர்கள் அனைவருக்கும் அன்புடன் நன்றி கூறுகிறது. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. எபேசியர் அதிகாரம் 3 இறைவாக்கியம் 20, 21. இவ்விதி தொகுப்பில் கூறப்பட்டுள்ள யாவும் அவை ஒவ்வொன்றும் திருச்சங்க தந்தையரின் இசைவை பெற்றுள்ளன. நாமும் கிறிஸ்து நமக்கு அளித்துள்ள திருத்தூது அதிகாரத்தால் வணக்கத்துக்குரிய தந்தையருடன் இணைந்து தூய ஆவியில் அவைகளை ஏற்றுக்கொள்கிறோம், தீர்மானிக்கிறோம், நிலைநாட்டுகிறோம். சங்கம் நிலைநாட்டிய இவை யாவையும் கடவுளின் மாட்சிக்காக செயல்படுத்துமாறு ஆணையிடுகிறோம். பவுல், கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர், தூய பேதுரு பேராலயம், ரோமை, டிசம்பர் 7, 1965. கீழே தந்தையரின் கையொப்பங்கள் தொடர்கின்றன.